கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் முடிவு செய்ய போகிறீர்களோ? அப்புறம் நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? அடுத்தது, இத்தனை பாடுகளையும் வீணாய் போயிற்றே. இந்த பிரசங்கத்தின் தலைப்பு வீணாய் போகுமோ என்கிற ஒரு சின்ன தலைப்பு. நாம் எல்லாரும் சேர்ந்து வேதத்தை ஆராய்ச்சி செய்வோம். அல்லேலூயா. சரி, ஆனால் அதுக்கு அந்த பவுல் இந்த வார்த்தையை சொல்லும்போது 4வது வசனத்தில் தான் கரெக்ட். இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் போயிற்றே, வீணாய் போச்சேங்கிற. ஒரு மனுஷன் என்னமோ தாம் பிஸ்னஸ் படுத்திருக்கிற போலையும், தான் படிக்க முடியாமல் போனதை போலையும், தான் சேர்த்து வச்சதை எவனோ அள்ளிட்டு போயிட்டாங்கிறத போலையும் சொல்கிறார் இவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் என்ன சொல்லுன்னா, இப்படிப்பட்ட காரியத்துக்கு வீணாக போச்சுன்னா உலகம் ஏற்றுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு என்ன கவலை? அடுத்தவனை பார்த்து. அந்த கவலை பவுலடிகளுக்கு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போகிறேன். அவன் சொல்கிறான், நீங்கள் பாடுபட்டீங்களே, வீணா போச்சே அப்படிங்கிற கவலை. என்னத்துக்கு சொல்லி கொஞ்சம் ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்தாமல் கொஞ்சம் திட்டுறது போல தான் முதல்ல வசனத்தில் திட்டியிருக்கிறார். முதல் வசனத்தில் கொஞ்சம் கடினமாக, முதல் வசனத்தில் நீங்கள் முதல் வசனத்தை உடனே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு வார்த்தையை போட்டார். புத்தி இல்லை. அந்த புத்தி இல்லைங்கிறதே கொஞ்சம் கடினமான சொல் தான். நம்ம ஊர் பழக்கத்தின்படி இன்னும் கொஞ்சம் கீழ்த்தரமாக பேசணுன்னா அறிவில்லையான்னு கேட்போம். அறிவு கட்டவனுங்களேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை. ஆனால் அதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக புத்தியே இல்லையா உங்களுக்கு? யாரை பார்த்து கேட்குறாருயா? புத்தி இருந்தவர்களை பார்த்து கேட்குறாரு. புத்தி இருந்தவர்கள். ஒரு காலத்தில் நீங்களும் பேசலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து தானே பைபிளை படிக்கிறோம். அப்போது ஒரு காலத்தில் புத்தி நல்ல, ஏண்டா உனக்கு புத்தி இல்லாமல் போச்சுன்னு ஆச்சரியப்படுகிறார். இந்த நிலைமைகள் சபைக்கு வரக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர்களுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் தேவன் பைபிளாக்கி வச்சிருக்கிறார். இதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவன் ஊன்னாலும் அங்கே ஊன் இருக்குது. அதான் அப்படிதான்னா அப்படிதான். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களையும் உபதேசங்களையும் சுமந்து திரிந்தார்கள் என்பது நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏண்டா உனக்கு புத்தி போச்சு அப்படின்னா, அந்தகாரம் புத்தியில் பிரவேசித்தது. புத்தியில் அந்தகாரப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வெளிச்சமாக இருந்த புத்தி, இதுக்கு மேலே நீங்கள் பேசிடலாம். இப்போ இருட்டா போச்சுன்னு அர்த்தம். அப்படி இருட்டா போச்சுன்னு சொல்லிட்டு மாத்திரம் இல்லை, இப்படி இருட்டா போகிறதுக்கு உங்களை மயக்கினவன் யார்? யார் இந்த மயக்கத்தை கொண்டு வந்தது? அப்போ நீங்கள் ஒரு காலத்தில் நல்ல பிரகாசமாக இருந்தவர்கள், இப்போ நீங்கள் நம்ம இல்லைன்னு சொல்லி அந்த பிரசங்கம் வரல. வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ யாரோ ஒருத்தர் உங்களை மயக்கி இருக்கிறாங்க. எங்கே மயக்கினான்னா, ஆதியிலே மயக்கினவன் இப்பொழுதும் உங்களை மயக்கி இருக்கிறான். ஆதியிலே அந்த ஸ்திரீயை மயக்கினவன். அதனால எனக்கு எப்பவுமே உங்களை குறித்து ஒரு பயம் இருக்கத்தான் செய்துங்கிறார். சபைகளை குறித்ததான பாரம் அப்படின்னு பவுலுக்கு இருந்தது. எல்லா சபைகளை குறித்ததான பாரம்.
அந்த பாரத்தோடு ஒரு ஊழியக்காரன் பரமதேசத்துக்கு நேராக சபைகளை நடத்தாவிட்டால் அந்த ஆடுகளுடைய பிரயாசங்கள் வீணாய் போகும். உங்கள் பிரயாசங்கள் வீணாய் போகக்கூடாதுன்னா உங்களை நடத்துகிறவங்க பரமபாதைக்கு நேராக எப்போதும் கண்ணு வச்சு நடத்திக்கிட்டே இருக்கணும். அந்த நடத்திப்புக்கு கீழ்ப்பட்டிருந்து நடத்துகிறவர்களுடைய கரத்தில் அடங்கியும் நமக்கு இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாய் வார்த்தைகளை கேட்க வேண்டும், அவைகளை பற்றி கொள்ள வேண்டும். ஒரு காலம் வீணாகாது, ஒரு காலம் வீணாகாது. அப்போ அவர் சொல்லும்போது, நியாயப்பிரமாணத்தினால் நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாக்கப்படக்கூடாது இருந்ததோ, நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ எவைகள்னால் நீங்கள் விடுதலையாக்கப்படக்கூடாது இருந்ததோ, 13வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 39 வரும். கர்த்தர் நல்லவர். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே, இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அப்படி உங்களுக்கு தெரிந்திருந்த சபைதானே அப்படிங்கிறான். கலாத்திய சபைக்கு சொல்லும்போது, இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, இந்த வசனத்தை நான் போதித்தேன் அல்லவா, நீங்களும் அப்படி இன்வால்வ் ஆயிருங்க. இந்த வசனத்தை உங்களுக்கு நான் போதித்தேன் இல்லையா, நீங்களும் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை கிரியைகள்னால நீதிமான்களாக்கப்படக்கூடாது என்பதை நீங்களும் என் போதனையை கேட்டு நீங்கள் அறிஞ்சு உணர்ந்தீங்கள் அல்லவா, அது மாத்திரமல்ல அவைகளின்றி நீங்கள் வெளியில் வந்தீங்கல்லவா. ஏதாவது ஒன்று நீங்கள் போடணும் வில்லுப்பாட்டுக்கு வந்தீங்கள் அல்லவா. அப்புறம் எப்படா மயக்குனா உன்னையங்கிற. எனக்கு வசனத்தை இப்படி கொண்டு போகிறது தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா அது ரியாலிட்டி, உண்மை. அப்போ கலாத்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, 2வது கலாத்தியர் 3:2 ஒன்றை மாத்திரம் கேட்குறேன், ஒன்று கேட்குறேன்னார். ஒன்று மாத்திரம் கேட்குறேன், அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதுனாலே பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீர்கள், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறார். நான் ஒன்று உங்கள்கிட்டேருந்து கேட்கணும், அறிஞ்சிக்க ஆசைப்படுறேன். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:31 டீச் பண்ணது யார், கற்றுக் கொடுத்தது யார்? பவுல் தானே. அப்போ நான் தானே கற்றுக் கொடுத்தேன். அவர் பேசுகிற மாதிரி நான் உங்களுக்கு நடித்து காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் அல்லவா, விடுதலை பெற்றீங்கள் அல்லவா. அப்போது நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னாலே நீங்கள் விடுதலை பெறலை, விசுவாசத்தினால தானே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீங்க. அப்படி பெற்றும் கூட உங்களுக்கு புத்தி இல்லாமல் போச்சே. அப்போது இது வரைக்கும் நீங்கள் எங்கன்னா ஆவினாலே ஆரம்பித்த நீங்கள் இப்போ இந்த மாம்சத்தில் போய் முடிகிறீங்களே, உங்கள் எண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. சபையாரே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்கிறது எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது இல்லையா. நம்ம என்னை காட்டில் நீங்கள் இன்னும் அதிகமாக பிரசங்கம் பண்ணுவீங்க, சூப்பராக. ஆனால் இங்கே விஷயங்கள் புரியணும். தலைப்புகளை தர்றது கர்த்தர், டாபிக்ஸை கர்த்தர் தான் தராங்க. அதில் ஏதோ ஒரு மனசை அப்படியே வெளிப்படுத்துவார்னு தெரிஞ்சுக்குங்க. மற்ற கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள்லாம் தன்னால் கர்த்தர் தருவார், அது தாமதமானாலும் சேர்த்து தருவார். ஆபிரகாம் மூலமாக ஒரு தேசத்தை தந்த தெய்வம், அதை கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, தாமதங்கள் வரும் பொழுதோ வலிக்குது. ஆனால் அந்த தாமதத்துக்கு பதிலாக எல்லாம் தருவாரே. ஒரு சாமுவேல் பிறப்பதற்கு ஒரு தாமதம், ஆனால் கொடுத்தார். நீங்கள் மௌனமாய் இருப்பதற்கு கொடுத்தார். என்ன கொடுத்தாரு. ஒரு சாமுவேலை கொடுத்தாரு. இன்னைக்கு ஊர் உலகத்தில் பூமி எங்கும் சாமுவேல்னு பேரிட்டு அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வான்னா எவ்வளோ நம்பராக இருக்கும் அது. அப்படி கொடுத்தார். ஆகவே தேவன் அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், காம்பன்சேட் பண்ணுகிற தெய்வம். ஆனால் இந்த பூமியில் அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களோடு மாத்திரம் நாம் வாழ்வது
அடுத்து அவருடைய இருதயத்தின் சிந்தைகளை, மனதின் யோசனைகளை புரிந்து கொண்டு அவர் சித்தத்தை செய்யணும். அதுதான் நமக்கு முக்கியம். அதை போதிப்பார். அல்லேலூயா. நாம் அவரோடு உறவாடுகிற ஜனம் என்பதை மறந்து போகக்கூடாது. அவரோடு நல்லா சத்தமாக சொல்லுங்கள், உறவாடுகிறவர்கள், முகமுகமாய் ஆவியிலே உறவாடுகிறவர்கள், ஆவியிலே தரிசிக்கிறவர்கள், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக வந்தோம் போனோன்ட்டு இல்லை. மோசேக்கும் அவன் வழிநடத்தினதான ஜனங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசம். முகமுகமாய் தரிசித்த ஒரு மோசே தீர்க்கதரிசி. ஜனங்களுக்கு என்ன வேணும்? கொம்மிட்டிக்காய், வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, அதெல்லாம் இருந்தால் போதும். அன்னைக்கு சாப்பிடணும். அல்லேலூயா. ஸோ அவங்களுக்கு வெள்ளரிக்காய், கும்பரிக்காய் இது போதும். தெய்வத்தை அறியணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. எதுலேருந்து அப்படி தெரியும்? அவர்கள் முறுமுறுத்ததுலேருந்து அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிச்சிக்கலாம். அவர்கள் கத்துறதுலேருந்து அவர்கள் யார் என்பதை, அவர்கள் பேசும் வார்த்தைகளிலிருந்து, அவர்கள் சொற்களிலிருந்து அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கலாம். அவர்களுடைய வேகமும் பரிகாசங்களில் இருந்து அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதனுடைய ட்ரேசஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ், ட்ரேஸ் கூட இல்லாத பரிசுத்தவான்கள் அவர்கள் நடுவிலே லீடர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த தலைவர்களுக்குள்ளே இவர்களுக்குள்ளே காணப்பட்டதான ஒரு துளி கூட அவர்களுக்குள் காணப்படவில்லை. மோசே அந்த அளவுக்கு சீப்பாக போகலை. ஒரு வெள்ளரிக்காய்க்காக, ஒரு கும்மிட்டிக்காய்க்காக, ஒரு வெங்காயத்துக்காக, ஒரு கொத்தமல்லிக்காக ஆண்டவட்ட முறுமுறுத்து சண்டை போடுற சீப்பாக அவன் இறங்கவே இல்லையே. யோசிக்க வேண்டிய விஷயம். அல்லேலூயா. யோசிக்க வேண்டிய விஷயம்னா பெரிய பாடம் அதில் நம்ம அடங்கி இருக்குது. உடனே நமக்கு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ், ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம எப்படிரா இருந்தோம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய பலவீனங்கள் நமக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. அதனால தான் அவனுக்கு மோசேஸுக்கு முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இருதயம் ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்னு கர்த்தர் சொன்னார். ஆமென். எனவே ஒன்றை மாத்திரம் உங்கள்கிட்டருந்து கேட்குறேன் அப்படிங்கிறார். அடுத்தவனை குறித்து உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அடுத்தவன் பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சுன்னா உனக்கு என்ன வலிக்குது? லாபம் இல்லை, வீணாக போச்சு, போட்டோம். ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாய் போச்சுன்னா பரிசுத்தவான்களால் சும்மா இருக்க முடியாது. நோ, நீங்கள் அல்லவா எனக்கு கிரீடங்களாக இருக்கிறீர்கள்னா, உங்கள் முகத்தை பரலோகத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்னா, தன்னுடைய விசுவாசத்தை முடித்து, ஓட்டத்தை ஓடி முடித்து இப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுகிறேன் என்பதன் மாத்திரம் அல்ல, உங்கள் பொன்முகங்களை நாங்கள் பார்க்க வேணும். நான் வீணாய் ஓடினதும் சொல்கிறான், வீணாய் ஓடினதும், வீணாக பிரயாசப்படலை என்கிறது. அந்நாளிலே கிறிஸ்து எனக்கு அந்த சந்தோஷத்தை தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட தேவ தாசர்களை கொண்டு கர்த்தர் சபையை அஸ்திபாரப்படுத்தி நம்மை கட்டுகிறார் என்று சொல்வதில் நமக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். நாம் இசைந்து காணப்பட வேண்டும். தனி என்டிட்டியாக இருக்கக்கூடாது. இவர்கள் உபதேசத்தோடு ஒன்றினவர்களாய் ப்ராக்டிக்கலாக நம் வாழ்க்கையில் அதை காட்டும் பொழுது கர்த்தரும் சந்தோஷப்படுவார், நம்மை வழி நடத்துகிறவர்களும் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனால் ஒரே ஒன்று, ஒரு நல்ல சர்டிஃபிகேட் ஆண்டவர்கிட்டேருந்து வரணும். நமக்கு ஃபைனல் ரிசல்ட் நமக்கு ரொம்ப அவசியம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு. அல்லேலூயா. அது சம்பூர்ணமாக இருக்க வேணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தை காலையில் வாசித்தோம். 2:19 பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒரு வசனம், சூப்பரான வசனம். நம்ம விசுவாசத்தை ரொம்ப கட்டி எழுப்புகிற ஒரு வசனம். வாசிக்கலாமா? இல்லை சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும்
இதுதான் ரொம்ப முக்கியம். நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். எங்களுக்கு காலையில் இதை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷம் உண்டாயிட்டு, ரொம்ப சந்தோஷம் உண்டாயிடுச்சு. ஆக வாசிக்கிற உங்களுக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருக்கட்டும், உங்களுக்கும் எனக்கும். ஆமேன். எதெல்லாம் பார்க்குறாரா? உன் கிரியைகளை பார்க்குறாரா, அன்பை பார்க்குறாரு, ஊழியத்தை பார்க்குறாரு, விசுவாசத்தை பார்க்குறாரு, பொறுமையை பார்க்குறாரு, முன்னால் செஞ்ச கிரியைகளையும் பார்க்குறாரு. ஒரு 5 காரியம் கிரியைகள். இப்போ செய்கிற கிரியைகள். இப்போ கர்த்தருக்காக என்னென்ன செய்கிறோம், ஜீவியத்தில் ஆண்டவருக்காக என்னென்ன செஞ்சோம். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே அது பிரமாதமாக மெச்சிக்கொள்கிறாரே. அப்படியானால் அந்த கிரியைகளில் வளர இது இப்படியே வச்சுக்கிட்டு கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுப்போமாக. கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பிரேயர் ஆஃப் பால், பரிசுத்தவானாகிய பவுல் ஜெபித்த ஜெபம். இதில் எந்த ஒரு இடத்திலும் கூட இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கொடுக்கவே படவில்லை, இடம் பெறவில்லை. அப்படியானால் உலக ஆசீர்வாதங்களுக்கு பவுல் விரோதியா? இல்லவே இல்லை. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரே, கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டாரே. கூட கொடுக்கிறேன்னு சொன்ன தெய்வம் கட்டாயம் உண்மையாய் கொடுப்பார். நம்பினீங்கன்னா தேவனை மையப்படுத்துங்கள். இன்னைக்கு தேவனை அறியாமல் பிரசங்கங்கள் செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் தேவனை அறியவில்லை. அத்தனை வாரங்கள், வருஷத்தில் அத்தனை வாரங்களும் இதை தருவார், அதை தருவார், இப்படி செய்வார், அப்படி செய்வார். கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பத்தையோ அவர்கள் ஜனங்களுக்கு போதிக்கவில்லை. ஜனங்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று. அது கிடைத்த பிறகு சாட்சியாக அவர்கள் சொல்லுவார்கள், கிடைத்த பிறகு பார்த்தியா இந்த சபைக்கு போனேன், கிடைச்சதும்பாங்க. இந்த சபைக்கு போனேன், மாறாக இந்த சபைக்கு போனேன், நான் பரிசுத்தத்தில் மென்மேலும் பரிசுத்தமானேன்னு சொல்கிறவங்க யார் இருக்காங்களா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. எனக்கு கிடைச்ச, எனக்கு கர்த்தர் கொடுத்த சகல நன்மைகளும் அனுபவிச்சுட்டு நான் தேடுகிற அல்லது என்னை தேட தூண்ட பண்ணின கிறிஸ்துவின் வசனத்தை நான் இங்கே கற்றுக்கொண்டேன் சொல்கிறவங்க இருக்கீங்களா? இருப்பாங்களா? தட் இஸ் த ரியல் ட்ரூத். We die and our comforts also die. We die, comforts also. நமக்கு இருக்கிற எல்லா கம்ஃபர்ட்டும் மறைக்கும், தன்னால் மறைக்கும். இதுக்கு முன்னால் இருந்தவங்க இதே மாதிரி தான் இருந்தாங்கன்ட்டு இதுவும் மாயை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஒருத்தன். நீ வரப்போகிறவங்க எதை பார்க்க போகிறாங்கன்னா இப்போ இருக்கிறத பார்க்க போகிறாங்க, அதுவும் மாயை. சூரியனுக்கு கீழே நான் கண்ட எல்லாம் மாயை. தேவ ஜனமே உற்சாகமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒன்றும் புதுசாக நடக்க போகிறதில்லைன்ட்டா. ஒன்றும் புதுசாக நடக்க போகிறதில்ல. நான் அடிக்கடி இந்த ரோடுகளில் வரும்போது பகல் நேரங்களில் இந்த கொடிகள் பிடிச்சி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னால் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, பார்க்கலையா? பார்த்துருப்பீங்க. ஹூ ஹூன்னு சண்டை போட்டுட்ருப்பான். ஏதோ ஒரு காரணத்துக்காக திட்டிகிட்டு இருப்பான் 4 பேரை. அப்போ யோசித்து பார்ப்பேன், இவங்க பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரு கூட்டம் இப்படி தாண்டா கொடியை பிடிச்சதுன்னு. ஆமாம், எந்த காலத்துலேருந்து கொடியை பிடிச்சானுங்க? சாதிச்சானுங்களா?
ஏதாவது சாதிக்கிற மாதிரி இருந்துச்சா? இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான், அத்தோட ஓவர். இவனுக்கு மறித்த பிறகு இவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் அதே கொடியை பிடிச்சி ஊ பண்ணுங்க, அவனுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டை போட்டு கொடுப்பான். அப்போ என்ன நடக்குது? இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து வந்துடுவேன். சரி கத்துங்கடான்ட்டு. பிரசங்கி அதை தானே சொல்லுகிறார். சூரியனுக்கு கீழே நான் கண்ட எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடைசி அதிகாரத்தில் கடைசியாக ஒரு வார்த்தையை போடுறான். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி நடப்பதே நியாயம் அப்படின்னு சொல்கிறான். அதை எடுத்து வாசித்துலாமா? கொடுப்பார்கள். வாசிங்க 12 கடைசி 12:13 வாசிங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. கடைசியாய் எல்லாம் மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அந்த மாயை ஒரு நாள் அழியும் போது கற்பனைகளை கை கொண்டது நிமித்தம் அவன் தேவனுடைய சமூகத்தில் வந்து சேருவான். இதுதான் நியாயம் என்று சொன்னான். பிரசங்கி புஸ்தகத்தை அட்டஸ்ட் வச்சு நீங்கள் வாசித்துடலாம். 12 அதிகாரங்கள். அது என்ன, ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்தில் ஈஸியாக 1 ஹவரில் ஈஸியாக என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். இந்த பிரசங்கி புஸ்தகத்தை வாசித்த பிறகு சாப்பிட கூட தோணாது. அதுக்கப்புறம் வாசித்து பாருங்கள். நிறைய பேர் வாசிக்காதனால தான் ஓன்னு கொஞ்சம் துளிர் விட்டது போல் இருக்கிறோம். அது கொஞ்சம் வாசித்து பாருங்கள், நம்முடைய மனுஷனுடைய அந்த நிலைமைகள் புரியும். அவன் கடைசியில் சொல்லிட்டு போயிட்டான், இதுதான் நியாயம். இதை விட்டாச்சுன்னா நீ என்ன வேணா அனுபவி, வாலிபனே உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. நீ பார்க்குறதெல்லாம் மாயை தான் பார்க்க போகிற, வேணும்னா நடன்ட்டான். வேணும்னா ட்ரை பண்ணு. சரி, அதை என்ஜாய் பண்ணணும்ல, அதையோ டேஸ்ட் பண்ணல, பண்ணிக்கோ. ஆனால் உனக்கு கிடைக்கக்கூடியது சூன்யம், மாயை தான். நான் கடைசியில் ஒன்று சொல்கிறேன், எது நல்லதுன்னு. ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள், அது எல்லார் மனுஷன் மேலும் விழுந்த கடமை. எனவே எனக்கு இந்த எக்ஸசைஸு 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் 1 கொரிந்தியரில் பவுலடிகள் சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. தகுதியாயிராது. அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகலும் காலையில் இதை குறித்து பேசும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. கண்ணெதிர ஒரு மீதியானிய ஒரு ஸ்திரீயை ஒரு மனுஷன் கொண்டு போனான் கூடாரத்துக்குள், மோசமான காரியத்தை பாவம் செய்வதற்காக. கரெக்டாக அங்கே நின்றது யாருன்னா மோசே. ஒரு மோசைக்கு முன்பாக உனக்கு அவ்வளவு தைரியம் கிடைச்சதான்னு சொல்லி பினகாஸ் வைராக்கியம் கொண்டு ஒரே குத்தாக குத்தி அவனை கொலை செய்து போட்டான். அதை தேவன் பார்த்தார். இப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, உன்னுடைய ஓன் லீடருக்கு முன்பாக நீ செய்கிறாய். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனுக்கு 7 கண்கள் உண்டு. 7 ஃப்ளேமிங் ஐஸ் ஆஃப் காட். இந்த 7 கண்களும் பூமியில் சகல எல்லைகளையும் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறதாம், ஸ்கேன் பண்ணி கொண்டே இருக்கிறதாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அப்படியானால் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நான் சொல்லுகிறத, ஒரு தேவ மனுஷன் அல்லது ஒரு நல்ல ஆண்டவருடைய விசுவாசி செய்ய தகுந்தவைகள் உண்டு, செய்ய தகாதவைகள் உண்டு. செய்ய தகுந்தவைகளை செய்தாலும் பரலோகத்தின் தேவனுடைய 7 கண்கள் பார்க்கும். செய்ய தகாதவைகளை அவன் செய்யும் பொழுதும் அதே பரலோகத்தின் 7 கண்களும் பார்த்து கொண்டிருக்கிறார். பவுலடிகளுக்கு ஒரு 2 காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. அவன் முன்பு செய்த கிரியைகள், முன்பு செய்த பாவங்கள் அவன் செய்ய வேண்டும் என்றால், விருப்பப்பட்டால் அவனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறான், நான் செய்யலாம். வேண்டாம் என்று சொன்னாலும்
அவன் வேண்டாம் என்று தட்டி கழிக்கலாம். ஆனால் ஒன்று ஞாபகத்தில் அவனுக்கு வந்தது, நான் எதை செய்தாலும் அவருக்கு முன்பாக நான் செய்கிறேன், அவர் பார்த்து கொண்டிருக்க நான் செய்கிறேன். யாரும் பார்க்கலன்ட்டு தானே 4 கதவை பூட்டிட்டு, 4 செவர் நடுவில் மத்தியில் கதவை பூட்டிட்டு என்னவும் பண்ணலான்னு செய்கிறதானே மனுஷனுடைய இயல்பு. அவன் நினைக்கிறான் யாரும் பார்க்கலன்ட்டு. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி பயன்படுத்தி எதை பார்த்தாலும் க்ளீனாக அது வெளியில் 4 பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. க்ளீனாக என்னென்ன பார்த்தான் கம்ப்ளீட்டாக இது எடுத்து கொடுத்துருது. அப்போ மனுஷன் இப்போ டெக்னாலஜி முன்னாலேயே தப்பிக்க முடியாதே. அப்படியானால் பரலோகத்தின் 7 ஜொலிக்கிற கண்களுக்கு முன்பாக எப்படி தப்பித்துக் கொள்வான்? அப்போ அவருக்கு முன்னாக அவர் பார்த்து கொண்டிருக்கத்தானே நாம் செய்கிறோம். கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணுங்க. அவர் பார்த்து கொண்டிருக்க, அதிகாரி பார்த்து கொண்டிருக்கவே திருடிட்டு போறான்னா எப்படி இருக்கும்? யோசிக்கலையா? அதிகாரி பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நைஸா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திருடிட்டு போறான்னா அவருக்கு எவ்வளோ கோவம் வரும்? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ என் முன்னாலே திருடிட்டு போறியேம்மா. இது எப்படியோ பரலோகத்தின் தேவன் எப்படி? நாம் இவைகளை செய்யலாம், இவைகளை செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் ஒன்று உண்டு. அதை செய்யக்கூடாததை நாம் செய்கிறோம் என்றால் அவர் பார்த்து கொண்டிருக்கத்தானே நாம் செய்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் என்ன நினைப்பார்? அவைகளை நாம் தவிர்த்து அந்த பாவ காரியங்களை வெறுத்து பரிசுத்தமான காரியங்களை செய்யும் பொழுது அதையும் அவர் பார்க்கிறாரே. அல்லேலூயா. அப்போ அவர் பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். உன்னுடைய கிரியைகளை பார்க்கிறார், உன்னுடைய அன்பை பார்க்கிறார், உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கிறார், உன்னுடைய பொறுமையை பார்க்கிறார், ஆதியிலே நீ செய்த நன்மை கிரியைகளையும் பார்க்கிறார். தேவஜனமே, இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமாக, சாந்தமாக ஏற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் பார்த்து மறக்கிற தேவன் அல்ல, கணக்கில் வேற எழுதி வைத்திருக்கிறாராம் திருப்பி பதில் தருவதற்காக. கடைசியில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எண்டாகும் போது, அவனுக்கு குறிக்கப்பட்ட காலம் முடியும் போது, பரலோகத்தில் அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ பின்னால் செய்த கிரியைகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த சபையாருக்கு எப்படி இருக்கும்? அதை வாசிக்கிற நமக்கு இப்போ எப்படி இருக்குது? அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சி வரல? இப்படி ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்குமாண்ணா? கேட்குறேன். ஒரு சந்தோஷப்படுற 4 பேர் இப்படி ஒரு வார்த்தை கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்னார்னா அப்போ நம்ம வளருகிறோம் என்று அர்த்தம். நற்கிரியைகளில் வளருகிறோம் என்று அர்த்தம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு சொல்றது பதிலாக உன் அன்பு இப்போ இருக்கிற அன்பு ரொம்ப பெருசுப்பான்னு சொல்கிறாருன்னா அது எவ்வளோ ஆனந்தமான ஒரு காரியம். அல்லேலூயா. அதை தான் நம்ம இச்சிக்கணும், அதுதான் நம்ம வாஞ்சிக்கணும். ஆமேன், ஆமேன். ஆதியில் கிரியை செய்த, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஓடி ஓடி நிறைய காரியங்களை செய்த, பார்த்தேன், சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவைகளை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ நீ செய்திருக்க. ஆதியில் அன்பாக இருந்த, ஆராதனைக்கு வேக வேகமாக ஓடி வந்த, ஒரு ஆராதனையும் கட் பண்ணாமல் வந்த, நற்கிரியைகளை பார்த்தேன். கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிக்காமல் நீ உறுதியாய் இருந்து அநேகருக்கு சொந்தக்காரன் பந்தக்காரன் அத்தனை பேருக்கும் நீங்கள் தைரியமாய் சாட்சி சொல்லிட்டு வந்த, நான் அதை பார்த்தேன். பார்க்காமல் இருப்பாரோ திருச்சபையாரே? நாம் செய்த நற்கிரியைகளை தேவன் பார்க்காமல் இருப்பாரோ? உன்னுடைய பொறுமையும் பார்த்தேன். ரொம்ப பொறுமையாக இருந்த. 4 பேர் திட்டும்போது நீ ரொம்ப பொறுமையாக இருந்த. ஆனால் ஒரு நல்ல விசேஷம், அவை எல்லாவற்றை காட்டலாம் அத்தனை நீ செய்த அத்தனையும் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது தெய்வம் சொல்லட்டும். தெய்வம் அப்படி சொல்லுவாரானால், இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நமக்கு நல்லா தெரியும், நம்ம ஆதியிலேருந்து பின்னால்
கீழே இறங்கிட்டோமா, இல்லை அப்படியே இருக்கோமா, இல்லை அதுக்கு மேலே போயிருக்கோமா? அவங்கவுங்க ஜட்ஜ். 3 இடங்கள். நியூட்ரல் லைன், லைனுக்கு கீழே மைனஸ்ஸு, லைனுக்கு மேலே ப்ளஸ்ஸு. நியூட்ரலாக இருந்துட்டு போகலாம், நமக்கு எதுக்கு அதே கிரியை செய்துட்டு போகலாம் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த காலத்தில், ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஆராதிக்கும்போது ஆவியில் எப்படி துள்ளுவோம் தெரியுமா? ஏன் இப்போ துள்ளல? எங்கே போச்சு அந்த துள்ளுதல்? நான் யார் துள்ள வேணான்னு சொன்னா? ரொம்ப சுகமாயிட்டீங்களே, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. துள்ளுன பார்த்தியா? ஏன்பா இப்போ துள்ளலை? உன்னை யார் தடை செய்தா? ஆனால் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருக்கிற துள்ளுதலை காட்டிலும் இப்போ அதிகமாய் துள்ளுறான்னா அவன் ப்ளஸ்ஸுக்கு போயிட்டான். நியூட்ரலையும் பார்க்குற தெய்வம், மைனஸையும் பார்க்குற தெய்வம், ப்ளஸ்ஸையும் பார்க்குற பெரிய பாடம், மகா பெரிய பாடம் இது நமக்கு. இப்போ நம்ம நிலைமைகள் எங்கே இருக்குது நமக்கு நல்லாவே ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போது இந்த வீழ்ச்சி வரும் பொழுது பரிசுத்தவான்கள் கண்காணிகளாய் நமக்கு இருக்கிறார்கள். They are overseers of our spiritual life. வெறும் காணிக்கைகளுக்காக மாத்திரம் இல்லை, அவர்கள் கண்காணிகள். கண்காணியானவர்களிடத்தில் நீங்கள் இப்பொழுது ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த கண்காணிகள் இடத்துல நம்மை ஒப்புவிச்சிருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். நிறைய பேருக்கு சபையுடைய அர்த்தமே தெரியாது. ஏதோ வர்றோம் போகிறோங்கிற ஹோட்டல் மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. நோ, இதை செய்தது தேவன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு கண்காணியாய் இருக்கக்கூடிய சிலர் இடத்துல நம்மை ஒப்புவித்திருக்கிறார் என்பது வேதம் சொல்லுகிற சத்தியம். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சிலராயிருப்பார்கள். நிறைய பேர் அதுக்கு புரியாததுனால ஏற்றுக்கொள்ளாமல் அங்கெங்கெங்கே அலசடிப்பட்டு அதைப்பட்டு இதைப்பட்டு வாழ்க்கையில் திருப்தியே இருக்காது. சபைக்கு வர்றது நம்ம நான் ப்ரொடக்டிவாக போயிடுவோன்னு நினைக்கிறாங்க. நோ, இட் இஸ் நாட். இட் இஸ் அப்சல்யூட்லி நாட். இங்கேயே சபையில் உட்காந்து இப்படியே உட்காந்து அவனுக்கும் பிரயோஜனம் எல்லாம் வந்து உட்காந்துருவோம். அதல்ல. we become productive. It is the area, it is the place where God makes you productive. You will fail outside if you do not grow in the church. You will fail. It may appear that you are not for the time being used by God, but that is a silent period of God. Once you need the strength that you need is acquired, then you will fly like an eagle. Expect those days. கிடைக்க வேண்டிய அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் நாம் சபையில் இருக்கும்போது, தேவன் சொல்லும்போது பறந்து போகிற கழுகுகளைப் போல நாம் இருப்போம். ஷுவர் இட் வில். தேவ ஞானம் பெருகும், தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு பெருகும், தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையில் பொறுமைகள் பெருகும். ஆமென். விசுவாசம் பெருகும். எல்லாத்தையும் பெருக்கிட்டு தான் ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறார் ஒழிய வந்த உடனே 2 வசனம் தெரிஞ்ச உடனே அலைஞ்சு திரிந்தால் we become failures. Slowly, today it may appear that you are a very successful person, but of late, but as the time passes, you will begin to decline, which will be very dangerous. Hallelujah. ஆகவே தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ உன்னுடைய கிரியைகள் நான் தராசில் வைத்து நிறுத்தப்பட்டால் அவைகள் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை என்று சொன்னார். நிறைவுள்ளதாய் காணவில்லை. அதை ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணாவிட்டால் நாம் கனி கொடுக்க முடியாது. பவுல் அதை பார்த்து, அந்த சபையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நீங்கள் முடிவு ரொம்ப சோகமான முடிவாக இருக்கிறதே, உங்களில் ஒரு கனியையும் நான் காணவில்லையே என்றது. ஹல்லேலூயா. அவன் சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப சோகம் உண்டாயிடுச்சு. அப்போ கேட்குறான், நீங்கள் இவ்வளவு பிரயாசங்கள் பட்டீங்களே, பாடுபட்டீங்களே, ஹல்லேலூயா, நீங்கள் பாடுபட்டீங்க. அப்போ அந்த பாடுகள் எல்லாம் கொஞ்சம் எண்ணி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவைகள் வீணாய் போயிற்றே அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டாண்டு காலம்
காத்திருந்தே, இந்த ஓராண்டும் பொறுத்திருந்தே, ஆண்டாண்டு காலம் காத்திருந்தே, இந்த ஓராண்டும் பொறுத்திருந்தே, ஆனாலும் கனி ஒன்றும் காணவில்லை, வீணாக அழிவாயே அத்திமரமே, ஆனாலும் கனி ஒன்றும் காணவில்லை, வீணாக அழிவாயே அத்திமரமே, அத்திமரமே. கனி தேடி வந்தே, கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே, கனி தேடி வந்தே, கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. நமக்கு பிராக்டிக்கலாக அதை எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வெட்டி விடலாமா என்று எண்ணினே, எரு போட்டு சுத்தம் செய்து கொடுத்தே, வெட்டி விடலாமா என்று எண்ணினே, எரு போட்டு சுத்தம் செய்து முடித்தே, ஆனாலும் கனி ஒன்றும் காணவில்லை, வீணாக அழிவாயே அத்திமரமே, ஆனாலும் கனி ஒன்றும் காணவில்லை, வீணாக அழிவாயே அத்திமரமே, அத்திமரமே. கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே, 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 அத்திமரமே. அப்படி ஒரு பாட்டு, ரொம்ப காலத்து முன்னால கேட்ட ஒரு பாட்டு, ரொம்ப அர்த்த புஷ்டி உள்ள ஒரு பாட்டு. அது அந்த வசனத்தின் படித்தானே பாடி இருக்கிறாங்க. ஒரு சமயத்தில் அதை வெட்டிடலாமாங்கிற யோசனை வந்துருச்சாமே கார்டனருக்கு, அந்த தோட்டக்காரருக்கு. இது என்னடா இது கனியே தர மாட்டேங்குது, இதை வச்சு ஒரு நற்கிரிகளை காணோமே அப்படின்னு பார்த்துக்கிட்டே 7 கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்குதாம்மா. நம் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் செய்யலை நான் செய்யலைன்னு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நமக்கு நாமே நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் இல்லை. ஆனால் ஒரு சபை உஷாராக இருந்திருக்குது 7 சபைகளில். அதுதான் இந்த அதிகமாயிருச்சின்னு சொல்கிறார். அதிகமாயிருச்சின்னு சொல்லும் பொழுது பரலோகத்தின் கதவுகள் அவங்களுக்கு பூட்டப்பட்டிருக்க முடியுமா? சொல்லுங்க, பூட்டப்பட்டிருக்க முடியுமா? அல்லது பூட்டணும்னு வந்து யாராவது வருவார்களா? அப்படி வந்தாலும் அது சாத்தியமா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க வாயை திறக்கிறது சாத்தியமே இல்லைங்கிற. யாராவது பூட்டணும்னு வந்தாலும், ஏன்னா உன் கிரியைகள் அதிகமாயிருச்சு, உன்னுடைய அன்பு அதிகமாயிருச்சு, உன்னுடைய பொறுமை அதிகமாயிருச்சு, உன் விசுவாசம் அதிகமாயிருச்சு, உன் ஊழியம் அதிகமாயிருச்சு. முன்னால் செய்த கிரியைகள் போதுண்டான்னு நீ உட்காராம பயங்கரமாக நீ பெருக்கிட்ட. 5 தாலந்து வாங்கினவன் 10 தாலந்து ஆயிடுச்சு, 4 தாலந்து வாங்கினவன் 8 ஆயிடுச்சு. மகிழ்ச்சி வராதோ? அது அந்த எஜமான் பார்க்கும்போது அல்லேலூயா.
செத்து சச்சின் டெண்டுல்கருக்கே வாவுன்னா, சாரி அவரை நான் தரக்குறைவா பேசலை, ஆனால் அவருடைய மனுஷன், அவனுடைய எண்டு, அதைத்தான் சொல்கிறேன். அப்படி தானே கருத்து சொல்கிறார், சாக போகிற மனுஷன் தானே சொல்கிறார். அவனுக்கே அவ்வளவு ஒரு யோசிச்சு பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் யாவனன்னு ஒரு லிஸ்ட் போட்டாரே, போன பைபிள் ஸ்டடியில் டீட்டெயில்டாக வந்தது. ஒன் டே டீட்டெயில்டாக வந்தது, லிஸ்ட் போட்டாரே. அப்போது ஆண்டவர் பேசினது என்ன? அதில் ஒன்று இருந்தாலுமே போக முடியாதுங்கிற சத்தியத்தை சொன்னாராம். அதுக்கு மாறாக ஆவியின் கனியின் ஒரு லிஸ்ட்டை போட்டாரே. அல்லேலூயா. அந்த கனிகள், அந்த கனியை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னாரே. இதுக்கு பரலோகம் பூட்டப்படுது, அதுக்கு பரலோகம் திறக்கப்படும் தானே அர்த்தம். கொஞ்சம் ருசிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. மாம்சத்தின் கனிகளில் ஒன்று இருந்தாலும் கூட அதில் என்ன செய்ய முடியாதான்? போக முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ பூட்டப்பட்டிருக்கிறது திறக்கவே முடியாதுன்னு சொல்கிறார். அதை முன்கூட்டியே நான் உனக்கு சொல்லிடுறேன்ட்டு கொடுத்துட்டார். பட் ஆவியின் கனிகள்னு சொல்லும் பொழுது இதுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. தேவனை மையப்படுத்தலாமே. இதுக்கு விரோதமாக என்ன பேச முடியும்? ஒருத்தர் அன்பாக இருக்கான்னா அவனுக்கு எப்படி குற்றம் சாட்ட முடியும்? எப்படி குறை சொல்ல முடியும்? நம்ம பாஷையில் ஒருத்தன் விசுவாசமாக இருக்கிறான்னா அவனுக்கு யாராவது குறை சொல்ல முடியுதா? இச்சையடக்கத்தோட ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு விரோதமாக என்ன ரிப்போர்ட்டு, பேட் ரிப்போர்ட் வரும் சொல்லுங்க? இச்சையடக்கமாக இல்லாதவனை குறித்து தானே பேட் ரிப்போர்ட் உலகத்தில் வருது. அல்லேலூயா, ஆமென். நல்ல இச்சையடக்கத்தோடு பரிசுத்தமாக ஒருத்தன் வாழ்கிறான்னா அவனை பார்த்து பேசுகிறதே பயப்படுவாங்க. அவன் மூஞ்ச பார்க்குறதுக்கே பயப்படுவான். அவன் பரிசுத்தவானா இருக்கிறான், பா டே அவர் பரிசுத்தவான் அப்படிங்கிறான். அவன் ஒன்றும் மிரட்டலை, ஆனால் அவனை பார்க்கும்போதே மற்றவருடைய உள்ளத்தில் இவர் பரிசுத்தவான், நம்மிடத்தில் வந்து போகிறவர் என்று காண்கிறேன். அந்த மகள் எப்படி அழகா சாட்சி சொல்றாங்க பார்த்தீங்களா? நம்மிடத்தில் வந்து போகிறவர். பைபிள் ஞாபகம் வருதா உங்களுக்கு? பரிசுத்தவான் என்று காண்கிறேன் நான். அவர் என்ன போர்டு போட்டுட்டு அலைஞ்சாரு, டாக்டர் பரிசுத்தவான் அப்படின்ட்டு? இல்லை என்னை பார்த்து எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரா? அவருடைய கிரியைகள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய வாழ்க்கை, அவரோடு கர்த்தர் கூட இருக்கிறது, அற்புதங்கள் செய்கிறது, அவர் மேல் இருக்கிற அபிஷேகம், அவர் மேல் இருக்கிற வல்லமை, அவர் மேல் இருக்கிற கிருபைகள் ஜனங்கள் பார்க்க செய்கிறார். He is a saint of God. நம்மிடத்தில் வந்து போகிறவர் பரிசுத்தவான். அதை கண்டுபிடிக்கத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை அமைந்ததானால் அவருக்கு பரலோகம் பூட்டம் பட முடியுமா? யார் பூட்டுவார்? இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லையே. அவங்க பூட்டணும்னு விரும்பினா கூட டபால்னு பரலோகம் திறக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோகம். இப்போ கடைசியில் பிரிசிபிடேட் ஆகுறது எங்கே பிரிசிபிடேட் ஆகுதுன்னா, யாருக்கு பரலோகம்ங்கிறது பிரிசிபிடேட் ஆகுது. அதாவது படியுது, கீழே படியுதுன்னு அர்த்தம். எப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகம் வருது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் நமக்கு. ஆஹா, அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம இருந்தால் ஒழிய கஷ்டமாக இருக்குதுல்ல இதெல்லாம் தியானிக்கிறதுக்கு இல்லை? கடைசியில் யார் பரலோகம் போகிறார்கள்ங்கிறது பிரிசிபிடேட் ஆயிரும், போகாதவனும் பிரிசிபிடேட் ஆகும். அந்த போகிறவர்களுடைய கூட்டத்தில் நாம் இருந்தால், when the saints go marching ஒரு பாட்டு படிக்கும்போது நம்ம ஜம்முன்னு போயிடலாம். அதுக்கு தான் ஆயத்தமாகணும், அதுக்கு தான் சபை கூடி வரணும். அல்லேலூயா, ஆமென். பவுலுடைய ஒரு மன வருத்தம் வீணா போச்சு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள், அனுபவங்கள், நாம் வளர்த்து கொண்டதான விசுவாசம், எத்தனையோ மாதக்கணக்காய் வருஷக்கணக்காய் ஜெபித்து சம்பாதித்து கொண்ட பரிசுத்தம், எத்தனையோ ஆண்டு காலமாக நாம் சபைக்கு வந்து உபதேசத்தை கேட்டு தனி ஜபத்தினாலும் அது அது எழுப்புதல் உண்டாக அப்படி இப்படி கேட்டு வளர்த்து கொண்ட பரிசுத்தம் என்கிற லெவல் ஒன்று வச்சிருக்கிறோம். ஒரு ஸ்டோர் ரூமில் அரிசி இருக்கிறது போல
ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிறதான்ற ஒரு கேள்வி கேட்டேன். நான் ஒன்றை மாத்திரம் அறிய விரும்புகிறேன் பவுல் சொன்னது போல இப்போ நான் இதை அறிய விரும்புகிறேன். கப்சிப்புன்னு இருந்தீங்கன்னா இதுக்கு வேற அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்டோரில் ஏதாவது இருக்குதா? இல்லைன்னு ஒரு மாதிரி நம்ம உள்ளம் சொன்னுச்சுன்னா ஒழுங்காக என்ன செஞ்சிடணும், சேர்த்து வச்சிடணும். ஆனால் ஒரு பரிசுத்தத்தின் அளவு ஒரு கூடுறதுக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டு எத்தனை வருஷக்கணக்கா முழங்கால் போட்டவர்கள் இந்த பூமியிலே உண்டு. வருஷக்கணக்கா ஜெபித்து ஒவ்வொரு ஜெபம் மணிக்கணக்காய் ஜெபித்து பரிசுத்தத்தை வளர்த்து கொண்டவர்களும் உண்டு, நீதியை வளர்த்து கொண்டவர்களும் உண்டு. அந்த கூட்டத்தில் நீ இருப்பாயோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா சபையாரே, நம்முடைய பதில், நாம் பதிலோடு ரெடியாக இருக்க வேண்டும். தேவன் கேட்கும்போது அது ஒரு செகண்டில் போயிடும், ஒரே செகண்டில் அழிச்சிருவான். வருஷக்கணக்கா, நாட்களுக்கணக்கா, மாதக்கணக்காக ஜெபித்து நாம் பெற்றுக்கொண்டு சேர்த்து வைத்த நீதி, அன்பு, பரிசுத்தம், விசுவாசம், கிரியைகள், ஊழியம், அது இது ஒரு செகண்டில் தள்ளி விட்டுருவான். முடிவோ வீணா போச்சு. இந்த வீண் என்று சொல்லுகிற வார்த்தைகளில் யாரையும் நான் திட்ட வரல, குறை சொல்ல வரல. நம்ம எல்லாரும் அதை செக் பண்ணிக்க வேண்டியிருக்குது, என்னையும் சேர்த்து. ஆமேன். எவையவைகள்னாலே நாம் வீணாகிறோம் என்ற ஒரு சில காரியங்களை என்னால் ரொம்ப எடுக்க முடியாது, ஏன்னா டைம் நமக்கு அது போதாது. இருந்தாலும் பரவாயில்லை, நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, மாம்சம் தானே அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ரொம்ப சோகமான ஒரு வார்த்தையை போட்டார். டெசிஷன்ஸ், இதை வாசிக்கும் போது அவருடைய டெசிஷன் அவர் ரொம்ப விசனப்பட்டதாக ஒரு வார்த்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவனை குறித்து 2 காரியங்கள் மனுஷனை குறித்து 2 காரியங்கள் சொல்லுகிறார். ஒன்று, அவன் மாம்சம். இது விளக்க முடியாது, தேத்த முடியாது, ஏதோ இருக்குது போட்டு, என்ன சொன்னாலும் விளங்காது. அவன் மாம்சம், அவன் புத்தி, அவன் மனசு இப்படித்தான் இருக்கும், விடு. அடுத்து அவனுடைய லைஃப் ஸ்பேனை குறித்து சொல்லுகிறார். 120 years, தட்ஸ் ஆல். 120 years. காலையில் முளைச்ச புல் சாயங்காலம் வெயில் பட்டு அது உலர்ந்து போயிடும். இவ்வளவுதான் அவன் மகிமை. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல? எப்படி இருக்குது? ஒரு மாதிரியாக இருக்குதா இல்லை ஒரு மாதிரி இருக்குதா? எனக்கு ஒன்றும் புரியலை. 120 years லைஃப் ஸ்பேன் அவருக்கு பெருசாக தெரியல. நேற்று கழிந்த 1000 வருஷம் நேற்று கழிந்த ராஜாமத்தை போல இருக்குதுங்கிறார். yesterday's night, that's all. அப்போ இந்த 120 years அவர் குறுக்கிட்டாருன்னு அர்த்தம். he has shortened the lifespan of man who is nothing but flesh. இவனோட நான் போராட மாட்டேன்னு சொல்றார். சில நேரங்கள் ஆண்டவர் அவ்வளவு சைலண்டாக இருப்பார். ஒரு காரியத்தை குறித்து நம்ம பாட்டுக்கு போராடிட்டு இருந்தோம்னா அவர் திரும்ப நம்மோடு என்ன செய்ய போகிறதில்ல, போராட மாட்டேன்னு உட்காந்துருவார். யூ நோ த ட்ரூத், ஐ வில் நாட் கண்டென்ட் வித் யூ. ஆஃப்டர் ஆல் யூ ஆர் அ ஃப்ளஷ்ன்றார் மனுஷனை பார்த்து. 120 years, நாட் மோர் தேன் தேட். இப்படி சொன்னவன் மோசே சொன்னார் 120 வருஷம் வாழ்ந்தான், 70-80ன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் ஆவரேஜ், சராசரி வாழ்க்கை. வருத்தமும் சஞ்சலம் தான். என்னத்தை கண்டோம்? இவனோட நான் போராட மாட்டேன், என் ஆவி அந்த மாம்சத்தோட போராடாதுன்றான். விட்டுரு. 120 years அதுக்கப்புறம் அவன் இருக்க போறதில்ல. அவன் புரிஞ்சுக்க மாட்டான். இவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. இதுக்கு முன்னால் ஒரு காரியம் நடந்தது. 1வது அதிகாரத்தில் ஒரு துர்பாக்கியமான ஒரு காரியம் நடக்குது. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது ரொம்ப சந்தோஷம், அதான் கரெக்டு, ரைட். பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்ட. இது கர்த்தர் பார்வையில் மிகவும் பொல்லாததாய் காணப்பட்டது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இந்த மனுஷர்கள் காரணமாக அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்களுக்கு என்னாச்சு புத்தி, இவங்களுக்கு என்னாச்சு, இவர்கள் அதில் ஈடுபட்டபடினாலே அவனோட போராட வேண்டாம், விட்டுருன்ட்டார். தேவன் ஒரு காரியத்தில் நம்ம இப்படி கை விடுவாரானால் அதற்கு சொல்யூஷன் நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. We will try to find out the solution as much as possible. The solution must be given by God. தேவன் தான் பதில் தர வேண்டாம். If God refuses to give the answer, we will not find the solution. Better to obey His voice, His word. That's all. Hallelujah. எனவே பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே. இப்படியே கொஞ்சம் 5வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, 3வது வசனத்தை நம்ம வாசித்தோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் வேஸ்ட்டு, பொல்லாத எண்ணங்கள் வேஸ்ட், வீண். பொல்லாத எண்ணங்கள் வாயத்திலிருந்து நம்ம சொல்லிக்கலாமா? பொல்லாத எண்ணங்கள், இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதா இருக்குன்னா, his structure, his makeup itself is very bad and it is waste என்று தேவன் கண்டார். தேவன் கண்டார். he is corrupted to the core. பயங்கரமான moral corruption அவனுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் 6வது வசனத்தை சொல்லுகிறார், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டார், மனஸ்தாபப்பட்டு அது அவர் இருதயத்திற்கு வேஸ்டாக ஒரு காரியம் வேஸ்ட் ஆகும் பொழுது இருதயத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. 500 பேர் வருவாங்கன்னு சொல்லி எஸ்டிமேட் போட்டு நல்ல டேஸ்ட்டாக சாப்பாடு தயார் பண்ணிவிட்டு 25 பேர் வந்தாங்கன்னா, நான் ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறேன் ஸோ தட் யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். 500 பேர் வந்த இடத்துல இன்றைக்கி சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பாடு ரெடி பண்ணி கமன்னு சூடாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடத்துல 25 பேர் வர்றான்னா என்ன நினைப்பீங்க? ஓசியாக சாப்பாடு போட்டால் ஒன்றும் நினைக்க மாட்டோம். நம்ம செலவு பண்ணி பண்ணுறோன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? அந்த சாப்பாடு வீணானதை காட்டிலும் ஒரு மன வருத்தம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை கொன்றும். சாப்பாடு தான் 4 வேளைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு என்ன செஞ்சிடலாம், சரி பரவாயில்ல யாராவது சாப்பிடட்டும்னு நம்ம போயிடலாம். ஆனால் somewhere something wrong, ஏதோ ஃபெயில் ஆயிடுச்சு. and that thought will kill you, will discourage you. அதான் ஆண்டவருக்கு நடந்திருக்கு. ரொம்ப டிஸ்கரேஜ்ட், விசனப்பட்டார். he expected man to come up to the standards of God. தேவனுடைய ஸ்டாண்டர்டில் இவன் இருப்பான்னு எதிர்பார்த்தார். அவனோ ரொம்ப கீழ்த்தனமாய் போனதுனால் வீணா போச்சுன்னு மன வருத்தப்பட்டார். ஐ வில் நாட் கண்டென்ட் வித் ஹிம், ஐ வில் நாட் டாக் டு ஹிம், லெட் ஹிம் கோ, ஐ வில் லெட் கோ. ஆஃப்டர் ஆல் 120 years. அப்போ யோசனைகள் எவ்வளவு முக்கியம். யூ cannot leave your heart vacant. It is not possible. If you do it, it is danger. You are purchasing danger. நம்முடைய இருதயத்தை எப்போதும் வேக்கெண்டாக, காலியாக வைக்கவே முடியாது. ஒரு காலத்தில் பொல்லாத இருள் நமக்குள்ளே இருந்தது, அந்தகார இருள். அந்த இருள் மெய் வெளிச்சமாக்கிய, மெய் ஒளியாக்கிய நம்முடைய அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்து உள்ளே வரும் பொழுது எல்லாம் புதிதாய் பிரகாசமானது. இந்த புதிதான பிறகு அது ஒன்றுமில்லாமையினால் இருக்கக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் குடிகொள்ள வேண்டாம். தட்ஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருடைய கிருபைகளும் பரிசுத்த ஆவியானவர் குடிகொள்ளாவிட்டால் என்ன நடக்கும்னா, ஒன்று 7 கூட்டிகிட்டு வந்து 8 வந்துடுவான். அப்போ தேவனுடைய வசனங்கள்னாலே சிந்தனைகளை நிரப்ப வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை பவுல் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். You cannot leave your mind empty.
அல்லேலூயா. எவைகளால் நாம் நிரப்ப வேண்டுமாம்? எவைகளால் நிரப்ப வேண்டுமாம்? அவர் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கிறார். இவைகளால் நீங்கள் நிரப்பினால், அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், 8வது வசனத்தினால எல்லாரும் சேர்ந்து வாசித்து ஆசீர்வதிக்கப்படுவோம். கடைசியாக சகோதரரே, தட்ஸ் த லாஸ்ட் திங். நீங்கள் செய்ய வேண்டிய கடைசியான ஒரு காரியம் இதுதான். என்னையா கடைசியான காரியம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, இருள் விலகிச்சு, பிரகாசமாயிருச்சு, சந்தோஷமாக இருக்கீங்க. இப்போ கடைசியாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்தாலே பிழைக்க மாட்டீங்க. என்ன செய்யுங்க? நான் சொல்லித்தரேன் கேளுங்கன்ட்டு. சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதினா என்னவோ, கற்புன்னா எவைகளோ, அன்புனா எவைகளோ, நற்கீர்த்தி எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டா? அவைகளையும் நீங்கள் சொல்லணும். தப்புன்னு சொல்லணும். அவைகளையும் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கரெக்டு. அவைகளையே அப்படின்னா நமக்கு ஆப்ஷனே இல்லை, வேற வழியே இல்லை. கொஞ்சம் யோசிக்கிறோமா இவைகளை குறித்து? உண்மையாக நான் யோசிக்கிறேனா இல்லையான்னு கொஞ்சம் யோசிங்க. உங்கள் இருதயம் உங்களுக்கு தெரியும், என் இருதயம் எனக்கு தெரியும். நான் உண்மை உள்ளவைகளை யோசிக்கிறேனா, ஒழுக்கம் உள்ளவைகளை யோசிக்கிறேனா, நீதி உள்ளவைகளை யோசிக்கிறேனா, கற்பு இருக்கா, அன்பு இருக்கா, நற்கீர்த்தி இருக்கா, புண்ணியம் இருக்கா, புகழ் இருக்கா, இதைத்தானே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் யோசித்தால் நம்ம இருதயம் எதையாவது ஒன்று சொல்லும், இடக்கு முடக்கா ஒன்று சொல்லும், இது இல்லை நீ தப்பு அப்படின்ட்டு. இல்லை சார், நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்துவில் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் இந்த சண்டே சர்வீஸ் வரைக்கும் இவைகள் தான் யோசிக்கிறேன்னு சொல்ல, அப்படி இருந்தால், சாட்சி இருந்தால் கை தூக்கலாம். பாஸ்டர் நீங்கள் பேசினதே எனக்கு புரியலையே. அப்படியா? நம்மில் இதில் எவ்வளவு தவறி இருக்கிறான் இல்லையா? எவ்வளவோ தவறி இருக்கிறான். இதனால அடுத்து என்ன சொல்லுகிறார் 9ல்? நீங்கள் என்னிடத்தில் முதலாவது கற்று, 2வது அடைஞ்சிருக்கிறீங்க, 3வது கேட்டிருக்கிறீங்க, 4வது நாங்கள் செய்கிறத அப்படியே வாழ்க்கையை பார்த்துருக்குறீங்க. போதும், எனக்கு பிரசங்கம் இப்படி பிச்சு போனால் தான் வரும். தியாலஜி படித்த மாதிரி, பைபிள் காலேஜ் படித்த மாதிரி டர்ன்ட்டு போனாச்சுன்னா நமக்கு அப்புறம் டைரியா வந்துடும். ஒன்றா பிச்சு பார்க்கணும். என்ன தான் பார்க்கணும்? நீங்கள் என்ன அப்போது இவ்வளவு சொல்கிற ஆள் யார்? பவுல். 8வது வசனத்தில் என்னென்னலாம் சொன்னார் இல்லையா? அப்போ அவரே இது செய்து காட்டலைன்னா எப்படி? அதான் சொல்கிறாரு, என்கிட்ட நீங்கள் நான் சொல்கிற அத்தனையும் பார்த்தீங்க, நான் செய்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். என்கிட்ட நீங்கள் என்ன செஞ்சீங்க? 4 காரியங்கள் கற்றுக்கொண்டீங்க, 2வது அடைஞ்சிங்க, கேட்டீங்க, கண்டீங்க, உங்கள் முன்னால் நான் வாழ்ந்து காட்டினேன். இவைகளை இருக்கிறவைகளோ அவைகளையே. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போது மனுஷன் கேட்பான், நீ இப்படியெல்லாம் செய்யணும்னா நீ என்ன கடவுளா அப்படிங்கம்மா. சொல்லி பாருங்க, என்னமோ கடவுள் பேசுகிற மாதிரில பேசுகிறேன் அப்படிமா. நீ என்ன ஆண்டவரா? பட் இவன் என்ன சொல்கிறான்னா, இவைகளை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க, இதையே செய்யுங்கன்னா எவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக செய்கிறான் சொல்கிறான். பார்த்தீங்களா? நம்ம இருளில் ஒரு கால், வெளிச்சத்தில் ஒரு கால் வைக்கவே கூடாது. கர்த்தர் நல்லவர். வீணா போகும். கர்த்தர் பார்க்கிறார், எங்கே போகிறோங்கிறத பார்க்கிறார், எதை தொழுது கொள்கிறோங்கிறது பார்க்கிறார், என்னத்தை செய்கிறோம். நாம் ஆவிக்குரியவர்கள் என்று அவருடைய ஜட்ஜ்மெண்ட்னால அவர் நமக்கு சொல்ல முடியுமா? அதையும் பார்க்கிறார். ரொம்ப அழகாக அந்த 1 டே பைபிள் டீச்சிங்கில் கர்த்தர் சொன்னார், உங்கள் சபைக்கு கிருபைகளில் பஞ்சமே இல்லையே. வந்தவங்களுக்கு தெரியும். உங்கள் சபைக்கு, உங்கள் சபையில் வரங்களுக்கு பஞ்சமே இல்லையே. உங்களை குறித்து நான் எவ்வளோ நல்ல ஐடியாலாம் வச்சுருக்கிறேன், பயங்கரமாக பெருமையாக போராட்டங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இந்த சபையை போல் வேறு சபை வராதுன்ட்டு. ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட நான் பேசக்கூடாமல் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்று நான் பேசுகிறேன்.
இவ்வளவு கிருபையிலையும் மகிமையிலையும் வரங்கள்லையும் டமால்டும். இன்னைக்கு ஜனங்கள் பார்க்குறதெல்லாம் வரங்களும் அட்டேங்கப்பா தூக்கி போடுற வரங்கள் டபால் டூவில் நடந்தா ஹா ஹா ஹாங்கிறான். தாப்பாரியா அந்த பாரியான்ட்டு காலில் விழுந்துருவான். ஆனால் அவங்களை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆவிக்குரிய குழந்தைகள்ங்கிறார். நான் ரொம்ப கெட்டிக்காரன், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசலான்னு பார்த்தா மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்களே. அப்போ வரங்கள் வேற, கனிகள் வேற. கனிகள் நற்கந்தம், வரங்கள் மற்றவர்களுடைய விசுவாசத்துக்கு ஊன்றுகோல். அல்லேலூயா. மற்றவர்களுடைய விசுவாசத்துக்கு ஊன்றுகோல். ஆனால் நம்முடைய விசுவாசத்துக்கும் நம்முடைய கிறிஸ்துவின் நற்கந்தம் வீச வேண்டுமானால் ஆவியின் கனி ரொம்ப அவசியமே. அதுக்கு சிந்தைகள் ரொம்ப அவசியம் அல்லவா? வீணான சிந்தைகள் என்று சொல்லுகிறான். சாமுவேல் சொல்லும்போது சொல்லுகிறான், இஸ்ரவேலில் ஒரு பெரிய பாதகம் என்னன்னு கேட்டால் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போவது தான் பாதகமாக இருந்தது. அல்லேலூயா. அந்த சாமுவேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்கள், நீங்கள் விலகாதிருங்கள் என்று சொல்லுகிறான். தேவனுக்கு நீங்கள் எரிச்சலை கொண்டு வருகிறீர்கள். தெய்வம் அல்லாத காரியங்களுக்கு நீங்கள் போய் பணிந்து கொள்ளும் பொழுது தெய்வத்துக்கு எரிச்சலை கொண்டு வருகிறீர்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 21வது வசனம் அப்படி சொல்லுகிறது. 1 Samuel chapter 12 verse number 21. விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகள். கர்த்தருக்குள் வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நான் சபையை குறித்து சொல்லுகிறேன். வீணான காரியங்களை முற்காலத்தில் செய்தது போல கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அவைகளை நாம் செய்யக்கூடாது. நாள் பார்க்குதல், ஜோசியம் பார்க்குதல், அங்கேயும் ஒரு கால் இங்கேயும் ஒரு கால். நீங்கள் இவ்வளவு பலவீனர்களாக இருப்பீர்களாகில் நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆக பலப்படுங்கள், விலகாதிருங்கள், விலகி போகாதிருங்கள் என்று சொன்னார். பரிசுத்தவான்களுடைய பயங்களை பார்த்தீங்களா? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்னா. சாமுவேலுக்கு உண்டான பயம் பவுலுக்கு வந்துச்சு இல்லையா? நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பதில் சொல்லுங்கள். புரிஞ்சுக்கிட்டு ஒரு பதில் சொல்லுங்கள், நான் எதிர்பார்க்குறேன். சாமுவேலுக்கு என்ன பயம் இருந்தது? நீ தேவனை விட்டு விலகி வீணான விக்கிரங்களுக்கு போறீங்க, விலகாதிருங்கள் அப்படின்னா பவுல் சொல்றான். சாமுவேல் சொல்றான் விலகாதிருங்கள். பவுலும் அப்படித்தான் சொல்றான். ஏவாளுடைய தந்திரத்தினாலே அங்கே போய் குறி கேட்கறது, இங்கே குறி கேட்கறது, இங்கே ஏதாவது தீர்க்கதரிசனம் நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு போய் கேட்டு பாருங்க. தீர்க்கதரிசனம் அவன் நல்லா இருக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? தீர்க்கதரிசனம் கேட்க போகிறான், நான் நல்லா இருப்பேனா? நீ உருப்படவே மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன்னா நீ தீர்க்கதரிசியே கிடையாதுப்பான்னு அரைஞ்சிட்டு வந்துடுவீங்க. நீ இன்று முதல் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பயங்கரமாக நீ வருவாய், உலகத்தில் இருக்கிற செல்வம் எல்லாம் உன் வீட்டில் வந்து தான் கொட்டும். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியம். ஆண்டவர் வசனத்தை பிடிச்சி வச்சுக்கோ, நம்மளை செல்வந்தன் ஆக்கிறது அவர் கையில் இருக்குது. நான் அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னேன், as long as my money is in your hands I am safe. Praise the Lord. பணம் உங்கள் பணம் என் கையில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்து தான் ஆண்டவரே. இந்த முட்டாள் ஏதாவது செஞ்சு போடுவேன். உங்கள் கஜானால உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பப்போ அளந்து கொடுப்பீங்கல்ல, அது போதும். 2 மனு கேட்கிறேன் அப்படின்னா அவன் கேட்டான். இது போல் ஞானி கேட்குறான், எனக்கு 2 மனு உம்மிடத்தில் நான் வைக்கிறேன். 1, மாயை நான் பின்பற்றக்கூடாது, அதுக்கு பக்கத்திலே வரக்கூடாதுங்கிறான், நான் கெட்டு போயிடுவேன். மதிகேடும் மாயையும் வந்துச்சுன்னா அதுக்கு எனக்கு விலக்கி காத்தரலுங்க, அது 1. 2வது ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். தரித்திராவதுனால நான் உங்களை பிச்சை கேட்டு கடைசியில் பிச்சை வாங்கி எல்லாரையும் உண்மை சவிப்பேன். ஐஸ்வர்யவான் ஆகிறதுனால அவர் யார் கர்த்தர்னு நான் கேட்டு உண்மை மறுதளிக்காதபடிக்கு எனக்கு இது 2ஐயும் தூரப்படுத்துங்க, எனக்கு 2 மனு கேட்குறேன்னு சொன்னான்.
அப்புறம் 4 சந்ததியாரை குறித்து வார நாட்களில் ஒரு நாள் இது மெடிடேட் பண்ணோம். 4 சந்ததியாராம். ஃபஸ்ட்டு சந்ததியார் சொல்கிறான், தன் தாயையும் தகப்பனையும் சபிக்கிற சந்ததியார் அப்படின்னு. 30:11 தங்கள் தகப்பனையும் சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற ஒரு சந்ததி உண்டுங்கிறான். ஒரு ஜெனரேஷன் இருக்குதுங்கிறான். இவன் இந்த ஜெனரேஷன்னா தன் தாயையும் தகப்பனையும் சபிக்கிற சந்ததி, அவங்கள ஆசீர்வதிக்கலை, அது எனக்கு தூரமாக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறான். அக்கூர் என்கிறதான ஒரு மனுஷன் எழுதினதான ஒரு நீதிமொழிகள். அடுத்த வசனத்தில் இன்னொரு சந்ததி சொல்றான், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும். யார் பார்வைக்கு? யார் பார்வைக்கு? தங்க பார்வைக்கே தான் சுத்தமானவன். அடா டேய், எவ்வளவு மோசமா போகுது நிலைமை. அவன் பார்வைக்கு அவன் சுத்தமா இருக்கானா. இப்படியும் ஒரு சந்ததியார் அழுக்கற கழுவப்படாமல் இருக்கிறான் அவன். ஆனால் தான் பார்வைக்கு நான் ரொம்ப சுத்தம், ஐ எம் ஹோலியர் தேன் த வாட். இது ஒரு சந்ததி இருக்குதுன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு சந்ததி வருது பாருங்க. அவங்க யாரு? அடடடடடடடடா, எத்தனை மேட்டிமை, கண்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவர்கள். அட்டேங்கப்பா, நடந்து வந்தா மகாராஜா வர்றாண்டா. ரொம்ப பெருமைக்கார சந்ததி. 3வது சந்ததி. அதுக்கு அடுத்த வசனத்தில் 4வது சந்ததி. தேசத்தில் சிறுமையானவர்களை மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய் பற்களையும் உடைய சந்ததியும் உண்டு. எளிமையானவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்குதல். பல்ல திறந்தான்னா அப்படியே பல்லு எந்திரம் மாதிரி இருக்குதான் அவங்கள ஒடுக்கிறதுக்கு. இப்படியும் ஒரு சந்ததி இருக்குதுங்கிறான். 4 சந்ததியை குறித்து பேசியிருக்கிறான். 2 மனு கொடுத்துருக்கிறான். மாயை விளக்கணும், தரித்திரத்தை ஐஸ்வர்யத்தையும் 2 வேண்டான்னு மனு கொடுத்த பிறகு இந்த சந்ததியாரை லிஸ்ட்டு போட்டு காட்டி, ஐயா என்னை விளக்குங்க, தூரமாக்குங்க, இந்த எங்கள் சந்ததி இப்படி வரவே கூடாதுன்னு சொல்லி அவன் ஜெபித்து அத்தோடு முடித்து தேவனுடைய செயல்களை புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு வசனத்திலிருந்து நம்ம எவ்வளவு பாடங்கள் கற்றுக்கொள்கிறோம் பார்த்தீங்களா? திவ்ய சுபாவங்கள் வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். வேதம் நமக்கு போதும், சத்திய வசனம் போதும், சுபாவங்களை மாற்றிவிடக்கூடிய வசனங்கள் நமக்கு போதும், உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. எனவே ஆண்டோட பிள்ளைகளே, யோபு 8வது அதிகாரத்தின் 14வது வசனம், அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். காலைல இதை குறித்து ரொம்ப வேடிக்கையாக போச்சு. சிலந்தி பூச்சி வீடு கட்டினா அந்த சிலந்தி பூச்சி கட்டின அந்த ஸ்ட்ரிங் மேலே துணி காய போடப்பட முடியுமோ? எவ்வளவோ பெரிய கயிறை கொண்டு வந்து கட்டினாலும் கூட காலப்போக்கில் இத்து போய் துணியெல்லாம் டொம்முன்னு கீழே விழலை. ஈரத்துணி கீழே விழுந்தா என்ன ஒட்டுது? நல்லா தெரியுதே. மறுபடியும் போய் அலசி அலசி வந்த பயங்கரமாக திருப்தியாக வந்த வழியா என்னையா 2 மண்ணு ஒட்டியிருக்கோம், அதுக்கு இன்னும் அலசு இரும்பு கம்பியை கொண்டு வந்து அதை கட்டி, அதை சிலந்தி பூச்சி மேலே எவனாவது பூச்சி கட்டின வீட்டில் துணி காய போட்டால் கிறுக்குத்தனமாக இருக்குல்ல, பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அது எந்த மூளைக்கு? ஒன்றும் இல்லை, அதுவே ஒரு காற்றுல பறந்து போகும் மாதிரி இருக்குது. அது கட்டின, ஆனால் பயங்கர அறிவு ஜாஸ்தி மூளை. அழகாக அப்போ கட்டுது, டிக் 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 டிக்னு கட்டிட்டு பியூட்டிஃபுல்லாக. அதனுடைய ஸ்ட்ரக்சரே ரொம்ப இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் தான், பயங்கரமாக இருக்குது. அவ்வளவு அறிவு. ஆனால் பூன்னா அது அவுட் ஆகிடும். அப்போ ஒரு மனுஷனுடைய நம்பிக்கைக்கு எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குதுன்னா, சிலந்து பூச்சி கட்டின வீட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குதான். சிரிப்பு வருதில்லை? எப்போ அவனுடைய சிந்தை வீணாகும் போது. இஃப் யுவர் மைண்ட் harbors futile thoughts, you go darkened in your mind. Your life is equated to the web the cobweb builds. The web. அவ்வளவுதான். புத்தியில் அந்தகாரப்பட்டு
அவனுடைய சிந்தைகள் வீணாகுமானால், வீணான சிந்தனைகளுக்கு கர்த்தர் அவனை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கு. சிலர் மனம் திரும்புதல் அவ்வளவு கடினம். they go futile in their thoughts. அது ஒப்பு கொடுத்தார். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் விரகதாபம் கொண்டார்களாம். அந்த அசுத்தத்துக்கு அவர்கள் அந்த சிந்தையில் அந்தகாரப்பட்ட அந்த புத்திக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாராம் தேவன் அப்படின்னு ரோமர் 1 போட்டிருக்கு. கர்த்தர் அதை ஒப்பு கொடுப்பாரானால் அவர்கள் அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். இன்னைக்கும் சில மூமெண்ட்டை நாம் பார்க்கிறோம். எல்ஜிபிடி அது இதுன்னு சொல்லி எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள். பெரிய ஊர்வலம் போகிறாங்களே ஐயா. ரட்சிக்கப்பட்ட நாம் அதை பார்க்கும்போது இட் இஸ் அன்டைஜஸ்டபிள். எப்படா இது? வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் அந்த கலர் சட்டைகளை போட்டுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் சிலர் தன்னுடைய சரீரங்களை வெளியிலே காட்டிக்கொண்டு மை பாடிங்கிறான், மை லைஃப்ங்கிறான், மை பாடிங்கிறான். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய ஜீவன் கர்த்தருடையது, என்னுடைய சரீரம் தேவன் தந்த ஆலயம் அப்படின்னு. எவ்வளவு ஆப்போசிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அல்லேலூயா. வெட்கம் அங்கே வர்றதில்லை. இதே மேடையில் ஒரு பரிசுத்தவான் ஒரு நாள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசினார். பாஸ்டர் சைமன் பேர், நல்ல மூத்த பரிசுத்தவான், பாஸ்டர் சுந்தரத்தோடு இருந்தவங்க. பாஸ்டர் ராபர்ட் சைமன் ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு நாங்கள் இங்கே தான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சொன்னார் பாஸ்டர் ராபர்ட் சைமன். ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு, ஆனால் பாருங்களேன். ஆனால் அவர் சொன்னதில் அர்த்தம் இருக்குது. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் விவாகம் ஆகிறதற்கு முன்னால் அவர்கள், அந்த பையனால் அந்த பெண் கர்ப்பவதி ஆனாள், சமுதாயம் டேஷ் டேஷ் டேஷ், நீங்களே புரிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளாது, சபிக்கும், ஒரு மாதிரி இருக்கும், தப்பு. அவர் சொன்னது நான் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் இருவருக்கும் லீகலாக மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பெண் கர்ப்பவதி ஆகிறாள்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் உண்டு. அவர் சொன்னார், த வெரி சேம் ஆக்ட் பிரிங்ஸ் ஷேம் as well as joy. ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கர், நல்லா பேசுவாங்க பாஸ்டர் ராபர்ட் சைமன், ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணுவாங்க. வெரி ஒண்டர்ஃபுல் மெச்சூர்ட் மேன் ஆஃப் காட். த வெரி சேம் ஆக்ட். நீங்கள் நெகட்டிவ்குள்ளே போகாதீங்க, பாசிட்டிவ்குள்ளே வாங்க. அந்த செயலானது விவாகத்துக்கு முன்னால் கடுமையான வெட்கத்தை கொண்டு வரும். அதே செயல் விவாகத்துக்கு பின்னால் எல்லாருக்குள்ளும் மகிழ்ச்சியையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் சந்தோஷத்தின் எதிர்பார்ப்பையும் கொண்டு வருகிறது. You see how? இப்படி போனால் வீண், அப்படி போனால் லாபம். வீணான காரியங்களை யோசித்து நம் வாழ்க்கையை கெடுப்போமானால் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை சிலந்தி பூச்சியின் வீட்டை போலத்தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 94வது சங்கீதம் 11வது வசனம். மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மளை எல்லாரும் ஒருத்தர் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஒருத்தர் ரொம்ப நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. யாருங்க? பக்கத்து வீட்டு சொக்கலிங்கம்மா. கர்த்தர் நல்லா அறிஞ்சு வச்சு, இப்போ மண்டையில் போகிறதெல்லாம் வேஸ்ட்டுடான்ட்டு என்றைக்கோ சொல்லிட்டார். மனுஷனை உண்டாக்குனதே தப்பாக போச்சுடான்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. இன்றைக்கி நம்ம என்ன வெரி ஸ்பெஷலாக என்ன சொல்லுங்கள்? ஸ்பெஷல் மசாலா தோசையா என்ன? நம்ம அதோடைய பிள்ளைகள் தானே, நம்ம அப்படியே வர்றோம். அப்போ நம்மளை குறித்தும் தேவன் சொன்னால் வாயை திறந்தால் என்ன தான் சொல்லுவார்? என்ன சொல்ல வரும்? யோசனைகள்லாம் வீண், இவனுக்கு வீணான காரியங்கள் வருண்டா. டேய், கிருபையினாலே பிழைச்சிருக்கிறோம். இந்த வீணான சிந்தைகள் மத்தியிலையும் கர்த்தர் அதை பெருசாக எடுக்கலை.
அப்படின்னு நன்றி சொல்றவங்க ஒரு 10 பேர் இங்கே இருப்பாங்களா? நமக்கு கர்த்தர் போதும். வீணானவைகளை நாம் பின்பற்றாமல் கர்த்தரை பின்பற்றுவோம். அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுவது உங்களுக்கு கடினமான காரியமாக இருந்தால் பின்ன யாரை பின்பற்றுவீர்கள் என்று சொல்லுங்கள்னு சபதம் வாங்கினான் ஒருத்தன். நானும் என்னுடைய வீட்டாரும் அப்படின்னா என்னன்னா என் தலைமுறைன்ட்டான். அதான் அர்த்தம் அதுக்கு. நானும் என் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, அதோட முடியாதுங்க, முடிஞ்சிடாதுங்க. எத்தனை தலைமுறை வருதோ அத்தனை தலைமுறையும் கர்த்தரை தான் பின்பற்றணும். ரெடி பண்ணிட்டான் அவன், அதை அவனுடைய தலைமுறைக்கு ரெடி பண்ணிட்டான். நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீங்க? உங்கள் சந்ததி யாரை பின்பற்றும் சொல்லுங்க. நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று நான் அறிந்திருக்கேன். உங்களுக்குள்ளே வரும் என்று அறிந்திருக்கிறேன். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள். மந்தையை தப்ப விடாது. சாப்பிட்ற எண்ணங்களோட மந்தையை மடக்கி ஒரு வழி பண்ணுறேன். அப்போ அவன் இருக்கிற வரைக்கும் அந்த மந்தையின் தப்ப விடாத ஓநாய்களை உள்ளே வரவிடாதபடிக்கு தடுத்து நிறுத்தினான். ஏசையா, ஏசையா. இன்னைக்கும் அந்த அக்கிரமக்காரனுடைய செய்கையை தடுக்கிறது தேவனுடைய ஆவியானவர். பொல்லாத அக்கிரமக்காரன், வஞ்சகக்காரன் ஆகிய அந்தி கிறிஸ்துவை தடுக்கிறது தேவனுடைய ஆவியானவர். சபை இங்கே இருக்கிற வரைக்கும் அவன் வர முடியாது. இந்த பூமியிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் அவன் வெளியரங்கமாக வர முடியும். ஆனால் நடமாடி திரிகிறான். அந்த கிறிஸ்துகள் அநேகம் உலகத்தில் வந்தாயிற்று உண்டு என்று பவுல் அன்னைக்கே சொன்னான். அவனுடைய கிரியைகளை பார்க்கலாமே ஒழிய அவன் ஆதிக்கம், அவன் ஆசனத்தில் உட்கார்றது முடியாத காரியம். எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருப்போமானால் விசுவாசிப்போம். சத்திய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால தான் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் என்று இருக்கிறது. ஆம், கர்த்தராகிய இயேசுவே வாரும். மாரநாதா. என்றைக்கு ஆவியானவர் சபையை கூட்டிக் கொண்டு எலியேசர் ரெபெக்காள் என்கிறதான சபையை கூட்டிக் கொண்டு திரும்ப ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வருகிறாரோ, அதாவது தேவனுடைய வீட்டுக்கு இந்த சபை செல்லுமோ, அன்னைக்கு தடுக்கிறவன், அவனை தடுக்கிறவன் இல்லாமல் இருக்கிறபடினால் அவன் தன் முழு மூச்சோடு கீழே இறங்கி வருவான். அன்றைக்கு நாம் கைவிடப்பட்டு அவனுக்கு அடிமைகளாக போகக்கூடாது. சபையே, சபையாரே, அல்லேலூயா கேட்கிறேன். ஆமேன். அவனுக்கு போய் போய் வீணா போச்சா ஆராதிச்சது. கடைசியில் போய் யாருக்கு அடிமைப்பட்டோன்னா அந்த கிறிஸ்துவுக்கு அடிமையாகி உட்கார்ந்துருக்கிறோம். நமக்கு பக்கத்தில் ஆராதித்தவெல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டான்டா, பக்குன்னு இருக்கும், வேர்த்துரும் நமக்கு போய் நினச்சி பார்த்தா. பக்கத்தில் ஆராதித்தவன் பரலோகத்துக்கு போயிட்டான். நேற்று பைபிள் ஸ்டடிக்கு வந்தவன் ஒருத்தன் பரலோகத்துக்கு போயிட்டான். டேய் என்னடா, டே எங்கடா போன? கத்தி பிரயோஜனம் என்ன? அவன் போயிட்டான், இவன் கைவிடப்பட்டான். கைவிடப்பட்ட பிறகு இயேசுவேன்னு கூப்பிட்டா அவர் வருவாரா? அந்த கிருபை கிடைக்குமா? இன்னைக்கு கூப்பிடலாம் இயேசுவேன்ட்டு. கூப்பிட்ற நேரத்தில் தூங்கிட்டோம், கூப்பிட்ற நேரத்தில் ஆராதனை அசட்டை பண்ணிட்டோம், அவர் வேண்டான்னு பின்னால் போட்டோம் பைபிளை. அவன் என்னைக்கு அவன் ஆட்சியில் உட்காந்துட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டா அவன் சும்மா இருப்பானா? கொஞ்சம் யோசிக்கணும். காலம் குறுகியது, காலம் இனி செல்லாதுன்னு என்னைக்கோ எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வீணான சிந்தை, மனுஷர்கள் வீணான சிந்தை கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் அறிவார். அந்த வீணானவைகளை பின்பற்றாதிருங்கள். யோபு 27:12. யோபு 27:12 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிருந்தோம், நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன? சிலருக்குள்ளே இது ஒரு பெரிய டிஃபிகல்ட் சிச்சுவேஷனல். அவங்க தங்களுடைய வீணான சிந்தனையிலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமான காரியமாக சிலருக்கு இருக்குது. அது ஒரு பெரிய போராட்டம்.
அதுக்கு ஒரே ஒரு மருந்து, உபவாசம் பண்ணி தேவனிடத்தில் அழணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. சிலர் இந்த வீண் சிந்தையிலேருந்து வெளியில் வர்றது, தப்பான சிந்தையிலேருந்து வெளியில் வர்றது கஷ்டமாக தான் இருக்குதுன்னு யாருக்காவது தைரியம் இருந்தால் கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க, நான் சந்தோஷப்படுவேன். நிஜமாக தூக்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்களேன். நம்ம நடிக்க வேண்டாம், நம்மளோட உண்மையான நிலைமை அதுதான். அல்லேலூயா, தேங்க்யூ. இப்போ வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. எவ்வளவோ உபதேசம் கேட்குறோம், ஆனாலும் வெளியில் வர்றது உபவாசம்தான். ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஃபாஸ்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேப்பரில் எழுதி ஜெபம் பண்ணுங்க. அந்த பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கம். ஒரு பேப்பரில் எழுதி என்னென்ன காரியங்களுக்காக, அதாவது எனக்கு சைக்கிள் வேணும், நாங்கள் இது வேணும், அதெல்லாம் தேவைகள். அது ஒரு பக்கம் எழுதுங்க, தேவையான அதையும் எழுதுங்க. ஆனால் எழுத வேண்டிய முக்கியமான காரியங்கள், நம்முடைய அழுக்கு நீங்கணும். அல்லேலூயா. இஷ்டமாக இருக்குதா நான் இப்படி பேசுனா? நம்முடைய அழுக்கு நீங்கணும். ஆண்டவர் அதில் ரொம்ப சந்தோஷப்படுவார். உனக்கு வீடு வேணும், அது வேணும், இது வேணும், அது தேவைகள். அது கேட்காம நம்ம யாரும் இருக்க முடியாது. அது சந்தோஷம் கர்த்தர் தர்றது. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய தீமைகள், உள்ளே இருக்கக்கூடிய வீணான காரியங்கள், வீண் சிந்தை, அது நம்ம வெளியில் போயிடணும். பேப்பரில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணோம். ஒரு 5-6 காரியங்கள் உங்களுக்குள்ளே என்னென்ன தீமைகள்னு நீங்கள் பார்க்குறீங்களோ, க்ளோரி டு காட். மறைஞ்சிருக்கும், வெளியில் தெரியாது, வெளியில் தெரியப்படுத்த மாட்டோம். தெரியப்படுத்தின அவமானம், மன்னிக்க முடியாத சுபாவம் ஒரு வீணான காரியம்தான். அல்லேலூயா. உடனே எழுதுங்க. அவங்க உள்ள உங்களோடு பேசும். உன்கிட்ட உண்மையாக இந்த மன்னிக்கிற சுகம், அன்பில்லாத சுபாவம், விசுவாசமே இருக்கிறதில்ல. பிறனோட பேசும்போது எனக்கு எரிச்சல் வருது ஆண்டவரே. அது ஒரு சிலருக்கு ஒரு பெரிய குற்றமாக இருக்கும். இந்த இடத்துல பேச பிடிக்காது, எரிச்சல், அன்பில்லாதனால ஒரு எரிச்சல் வருகிறது. இனி பழைய பாவங்கள் என்னை திரும்ப திரும்ப திரும்ப, அது ஏதோ ஒரு பாவம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கும், பயங்கரமாக இழுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா நான் உண்மையை சொல்லுகிறேன், நாம் ஜீவிய காலத்தில் மேக்சிமம் டைம் எந்த பாவத்துக்கு நாம் அடிமையாக இருந்தோமோ அதால் நாம் ஜெயிக்கப்பட்டோம். சொல்லாமே, எல்லாரும் எல்லா பாவத்துக்கும் இருக்க மாட்டான். ஒருத்தன் தகாத உறவுக்குள்ளே போய் தன்னுடைய மேக்சிமம் லைஃபை கெடுத்துக்கிட்டவன் திருடணும்னு நினைக்கவே மாட்டான். திருடன் நினைக்கிறான். அவனுக்கு எந்த ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னா, அந்த வேசித்தனத்தின் ஆவி அவனை ரொம்ப பிடிச்சி வச்சிருக்கும். அப்போ அந்த திருட்டு ஆவியை இந்த வேசித்தன ஆவி விடாது. திருட்டு ஆவியை வேசித்தன ஆவி என்ன செய்யாது? விடாது. நான் பார்த்துக்கிறேன், இது என்னுடைய ஜோன், வெளியில் போ அப்படிங்க. அப்போ அது அவ்வளவு பலாத்காரம் பண்ணி திருட்டு ஆவி என்ன செய்யாது? வராது. அவனுக்கு ஒரு தங்க செயின் கீழே விழுந்தா கூட அவன் கண்டுக்க மாட்டான். ஆனால் 3 வயசுலேருந்து 90 வயசு கிழவி வரைக்கும் பின்னாலே போவான். ஏன்? அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற ஆவி. இந்த ஆவி வேற, அந்த ஆவி வேற. புரிஞ்சுக்குங்க. இதுதாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்மளை விடாமல் தாக்கிக்கிட்டு இருக்குதுங்க. திருட்டுத்தனம் பண்ணுறவன் வேசித்தனம் பக்கமே போக மாட்டான். அந்த ஆவி அவனை உள்ள பலாத்காரம் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிறதுனால அந்த ஆவி வேசித்தன ஆவியை விரட்டிடும். போ, இது என்னுடைய இது அப்படிங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திருடுறவன் ஒருத்தனை கத்தியால் குத்தவே மாட்டான். அல்ல ஒரு வேசித்தனம் பண்ணுறவன், ஆனால் அவனுக்குள்ள 2-3 ஆவிகள் சேர்ந்து ஆதிக்கம் வச்சிருச்சுன்னு வச்சுங்க. வேசித்தன ஆவி, கொலைபாதக ஆவி ரெண்டும் பலமாய் வந்து தாக்குனுச்சுன்னா, அப்போ ரட்சிக்கப்பட்டு சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எப்படிரா அப்படின்ட்டு இருக்கும். யோசிக்க நம்ம அந்த காரியங்களை நம்ம மண்டைக்குள்ளே கொண்டு வந்தால் கூட நமக்கு விளங்காது. சுத்தமுள்ளவன் கர்த்தரோடு உலாவி கொண்டிருப்பான். ஆமேன். அப்போ என்ன நடக்குது? ஒரு மனுஷனுடைய வாழ்நாள், அந்த வாழ்நாளில் அவனுடைய எந்த அளவுக்கு ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டானோ, ஒரே ஒரு பாவத்துக்கு, பல பாவங்களுக்குள்ளே
ஒரு பாவம் ரொம்ப ஆணி வேர் உள்ளே போயிருக்கு. மறுபடியும் அதில் அவன் விழுவது ஈஸியான காரியம், ஈஸியான காரியம். அந்த பிசாசு மறுபடியும் மயக்கிறது ரொம்ப ஆத்திர அவசரமாக வேலை செய்வான். ஏன்னா எளிதில் அவனுக்கு இஷ்டமானது அதுதான். அவன் இஷ்டமானதை செய்து கொண்டிருந்தான். ஆகவே அந்த ஆவி அவனை தட்டி எழுப்புவது கடினமான காரியம் கிடையாது, ரொம்ப லேசான காரியம். இது மறைவாக இருக்கும், அதை பேப்பரில் எழுதணும், அதை பேப்பரில் எழுதணும். ஆண்டவரே, என் உண்மை நிலைமை இதுதான்ப்பா, எழுதுவோம். நான் அப்படி எழுதி ஜெபம் பண்ண நாட்கள் எனக்கு இருக்குது. நான் கூச்சப்படாமல் சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் நான் சில காரியங்கள் எழுதி வச்சேன். எனக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய சில எழுதணும். எழுதி உபவாசத்தில் கடந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இதை ஒன்று ஜெபம் பண்ண பிறகு விட்டுச்சான்னா விட்டுருக்காது. 1-2 பேருக்காவது பிரயோஜனமாக இருக்கணும்னு நினச்சி நான் பேசுகிறேன். ஜெபம் பண்ண பிறகு விட்டுருச்சான்னா விடலை. இது என்ன ஆண்டவர், இந்த பொல்லாத சனியை என்னை விட மாட்டேங்குது என்று மறுபடியும் உபவாசம் பண்ணுவேன். டாக்டர் ஜெராக் லீ நம்ம மைதானத்தில் வந்து வரலாறு காணாத ஒரு குருசேடை நடத்தினார். 1.2 மில்லியன் க்ரௌட், மைட்டி மிராக்கிள்ஸ். அவர் எழுதின புஸ்தகம் பார்ட் மை லைஃப் என்று அவர் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். மை லைஃப் அண்ட் மை ஃபெய்த் அப்படின்னு எழுதியிருக்கிறார். மை லைஃப் அண்ட் மை ஃபெய்த் என்று எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் பார்ட் 1 வாசித்துட்டு எனக்கு பயங்கர குதூகலமே வந்துருச்சு. அந்த பரிசுத்தவான் எழுதுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, யதார்த்தமாக எழுதுவார். தனக்கு நேரிடுகிற சோதனைகள், சம்பவங்களை அப்படி எழுதுவார். எழுதுறது மாத்திரம் இல்லை, அதுலேருந்து எப்படி விடுதலை பெற்றாருங்கிறதுக்காக எழுதுவார். எது செய்தால் விடுதலை வருங்கிறது தான் செய்து காட்டிட்டு எழுதுவார். அதுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா. உனக்கு இத்தனை கட்டுருக்குன்னு சொல்லிட்டு போகிறது பெருசு இல்லை. அந்த கட்டுக்கு இருக்குன்னு உனக்கு தெரிஞ்ச அதை உடைக்கவும் உனக்கு தெரியணும். கர்த்தர் நல்லவர். சொல்லிட்டு போகிறவன் 10,000 பேர் இருப்பான். அவர் சொல்லுவார், பொறாமை, பெருமை அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுவாராம். ஒன்னொன்னுக்காக ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணுவாராம். 3 days கண்டினியூஸ் ஃபாஸ்ட். கொரியன்ஸ் நம்மளை காட்டிலும் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. நம்ம தான் அப்பப்போ ஊட காப்பி தண்ணி, டீ தண்ணின்னு தான் குடிச்சிட்டு வருவோம். அவங்க நினச்சாங்கன்னா அப்படியே இருப்பாங்க. சின்ன பிள்ளை மாதிரி அப்படி ஒபீடியன்ஸ். 3 days விழுந்து ஜெபிப்பார். இது என்ன? அப்போ அவர் சொல்லுகிறார், ஆழத்தில் இருக்கிறத சர்ஃபேஸுக்கு கொண்டு வரணும்னு. ஆஹா, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. நான் 2வது முறை சொல்கிறேன். ஆழத்தில் இருக்கிறத சர்ஃபேஸ்னாக்க மேற்பரப்புக்கு கொண்டு வரணும். அது உள்ளே கிடக்கும், அமைதியாக இருக்கும். எத்தனை பேர் ஜெபிச்சாலும் அமைதியாக இருக்கும். வல்லமை நிறைந்த ஆட்கள் வந்து ஜெபிச்சாலும் கூட சில பொல்லாத பேய்கள் அமைதியாக உள்ளுக கிடக்கும். அது அப்பப்போ சமயம் பெற்று மேலே வந்துட்டு போகும். எப்படி? ஒரு மனுஷனுக்கு ஆழத்தில் ஒரு விபசார மயக்கம் இருக்குதுன்னு சும்மா உதாரணத்துக்கு உதாரணம் தான் வச்சுக்கோம். ஆராதனை நேரங்களில் சர்ஃபேஸுக்கு வரவே வராது. சர்ஃபேஸ்னால் மேற்பரப்புக்கு வராது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், சோதனையில் இருக்கக்கூடிய மனுஷன் இங்கே உட்கார்ந்துருந்தா நிச்சயமாக தாட்ஸ் அது மேலே போகவே. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். அப்போ அது எங்கே இருக்கும்? நீங்கள் சொல்லணும். மறைவிடத்தில் ஆழமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொண்டு வர பார்த்தாலும் கூட வெளியில் அவ்வளோ, ஏன்னா தேவ பிரசன்னம் அங்கே இருக்குது, தூதர்கள், தேவன் இருக்கிறார். ஆனால் சமயம் பார்த்து வெளியில் போகும்போது ஏதோன்னு நம்ம கண்ணு படுதா, சர்ன்னு என்ன செய்யுது, உள்ளேருந்து சர்ஃபேஸ்க்கு வந்துடும். சர்ஃபேஸ் வந்து தான் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் கீழே போயிடும். பொல்லாத பேய்கள், பொல்லாத ஆவிகள் இப்படித்தான் இருக்கும். தான் பாவத்தை
கொண்டு வந்து உள்ள ஆழத்தில் திணிச்சு விடும் பிரியமானவர்களே. பத்திரப்படுத்தி வைக்கும் மனுஷனுடைய இருதயத்தில். அவைகளெல்லாம் சர்ஃபேஸுக்கு கொண்டு வரணும்னா முழங்காலும் உபவாசமும் கதறுதலாம். தேவனுடைய வல்லமைக்காக நாட வேண்டாம். ஆண்டவருடைய வல்லமை ஒன்று தான். ஆழத்தில் இருந்தது வெளியில் கொண்டு வந்து வெளியிலே தள்ளுறதுக்கு வல்லமை ஆண்டவர் ஒருவருடைய வல்லமை ஒன்று தான். இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆழத்தை கொஞ்சம் கண்ணோக்கி டார்ச் லைட் அடித்து பாருங்கள். என்னுடைய ஆழத்தை டார்ச் லைட் அடித்து பார்ப்பேனாக. ஏதாவது மறைஞ்சி இறைஞ்சி ஒன்று இருக்குதா? தேவனுடைய வல்லமைக்காய் நாடுவோம். ஒரு நாள் உபவாசம் போடுங்க. கர்த்தர் சொன்னால் 3 நாள் போடுங்க. கர்த்தர் சொன்னால் மாத்திரம் 7 நாள் போடுங்க. கர்த்தர் சொல்லாவிட்டால் 7 நாள் 40 நாள் செய்யவே செய்யாதீங்க. பேராபத்துக்கு கொண்டு போய் விடும். பாடி வீக்கானால் அதை பயன்படுத்திட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண பார்ப்பான் இந்த பொல்லாத பேய்கள். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாம்ச வைராக்கியத்தில் உபவாசம் செய்யக்கூடாது. தேவாவியானவர் நடத்தி பின்படி செய்யணும். ஆனால் 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 வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு மீல் தவிர்த்துட்டு எல்லாரும் உபவாசிக்க முடியும். இதுக்கு ஆண்டவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. 1 மீல் தவிர்த்ததுனால நம்ம உயிர் போகாது, பாடி வீக் ஆகாது, ஒரு சுத்திகரிப்பு உண்டாகத்தான் செய்கிறது. கர்த்தர் சொன்னால் செய்யுங்க. ஆனால் உங்களுடைய என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஒன்றொன்னா எழுதி அதுக்காக உபவாசம் பண்ணி தேவனுடைய வல்லமையை இறக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்க இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு ஆசை இல்லை? உட்கார்ந்து வசனம் கேட்க ஆசை இருக்குது. சண்டே சர்வீஸ்க்கு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியான காரியமாக தெரியுது. தனிப்பட்ட வாழ்க்கையில் தனி ஜெபம்னு வரும்பொழுது எவ்வளவு போராட்டமாக இருக்குது பிரியமானவர்களே. அவன் ஜெபிக்க விட மாட்டான், எண்ணங்களை சிதறடிப்பான். வாசனைகள் பல இடங்கள்லேருந்து நல்ல சாப்பாட்டு வாசனைகளை கொண்டு வருவான். அப்போ பார்த்து இதுவரைக்கும் பேசாத ஆள்லாம் எல்லா சத்துருக்கள் எல்லாம் நண்பர்களாய் மாறுவார்கள். என்னைக்கு உபவாசம் போடுற அன்னைக்கு எப்படியாவது கலைச்சிட்டு கொண்டு போயிடணும்னு பார்ப்பான். ஊட ஒரு 10 டீ, ஒரு 10 காஃபி. நார்மல் டேஸில் கூட அப்படி காஃபி குடிக்க மாட்டேன் போல இருக்குது. அந்த நாளில் அவ்வளவு ஆசை வரும். ஆக பல காரியங்களை செய்து அப்படியே உட்கார்ந்தாலும் சிந்தைகள் சிதறப்பட்டு தேவனுக்கு நேராக சேர முடியாதபடிக்கு பல காரியங்கள், தூக்கத்தை கொடுப்பான், வலி வேதனைகளை கொடுப்பான், போதும் என்று சொல்ல வைப்பான். உங்களுக்கு ஒன்றும் நடக்காத மாதிரில உட்காந்துருக்கீங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்குதில்லை. we are not successful. அதில் ஜெயித்ததில்லை. அதையும் மீறி ஜெயிச்சு ஒரு 1 hour ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம். அதையும் மீறி ஒரு அரை நாள் ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டம். அதையும் மீறி ஒரு நாள் பூரா தேவனோடு இருக்கிறது. சிலர் நெஞ்சத்தொட்டு சொன்னால் அது என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லைன்னு சொல்லுவீங்க. கையெல்லாம் தூக்க வேண்டாம். நெஞ்சத்தொட்டு நான் பேசினது உண்மையானால் என் வாழ்க்கையில் ஒரு நாள் பூரா தேவனோடு நான் இருந்தது இல்லைன்னு தான் நம்முடைய இருதயம் சொல்லும். ஆசை உண்டு, இருக்க முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் சேர்ந்தால் ஒழிய, தேவ வல்லமை வந்தால் ஒழிய, இந்த வீணான காரியங்கள் நம் இருதயத்தை விட்டு நீங்குவது. ஒன்று லேசாக சொல்லிவிட்டு நான் இதுக்கு போகிறேன். ஹல்லேலூயா. அடுத்து ரெண்டாவது குறிப்பு ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு நான் போயிடுறேன், விவரமாக சொல்ல மாட்டேன். யாக்கோபு 1:24. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயம் அப்போது கண்ணாடியை பார்க்கும்போது நல்லா இருந்தீங்க, பிரமாணத்தை உற்று பார்க்குற வரைக்கும் நல்லா இருந்தீங்க. 23 வாசிக்கணும்னு நினைக்கிறேன். 20 எண்ணத்தினால் என்றால் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். திருவசனத்தை பார்க்கிறான். 23 என்ன சொல்றான்? ஒருவன் திருவசனத்தை கேட்டும். அப்ப திருவசனத்தை கேட்கிறான். கேட்காம இருந்தா அது இன்னும் மோசம். சரி, ஏதோ கேட்குறான். கேட்ட பிறகு அதன்படி அவன் என்ன செய்யலை, அவன் செய்யலை.
அப்போ தன்னைத்தானே 24 தன்னைத்தானே பார்த்து, திருவசனத்தை பார்க்கிற எவனும் தன் முகத்தை பார்க்க முடியும். திருவசனத்தை பார்க்கிற எவனும் தன்னுடைய உண்மையான சுபாவ முகத்தை அதான் கண்ணாடின்ட்டார். அதான் வசனம் கண்ணாடி. பார்த்தும் கூட அவ்விடம் விட்டு போன பின்பு தன் சாயல் இன்னது என்பதை அவன் மறந்து விடுகிறான். அதான் மறக்கக்கூடாதே, மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுறது? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில். அப்ளிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. வி மஸ்ட் ஹியர் அண்ட் வி மஸ்ட் டூ. நமக்கு அப்ளை பண்ணிக்கொள்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி அப்ளை பண்ணி கொண்டால் பாக்கியவானாக இருப்போம் என்று கர்த்தர் சொல்கிறார். we will be blessed. ஆமென், blessed. அப்போது திருவசனத்தை கேட்கணும், கேட்கறது அவசியம், அதன்படி செய்கிறது அவசியம். அப்படி அவசியமாக இருந்தால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். இப்போ 26 வாசித்துட்டு முடிக்கலாம். 26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி நாக்கு நீளுது. அப்போ நீ தேவ பக்தி உள்ளவன் நான் உன்னே சொல்ல முடியாது. நீ பக்தி இல்லாதவன் என்று அர்த்தம் தானாய் விளங்கும். ஒருத்தன் சொல்லி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை, இருக்காது. எனவே இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பவுல் சொன்னதை கேட்டோமா? இப்போ கேட்டுட்டு அல்லேலூயா அதன்படி செய்ய, அப்போ செய்ய ஒப்பு கொடுக்குறான். இப்போ என்ன சொன்னார் பவுல்? எவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும், எவைகளால் நீங்கள் உங்கள் மனதை நிரப்ப வேண்டும், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் கூட இருப்பார்னு சொன்னார். அந்த கேட்டோம் மலையாளத்தில் கேட்டோ கண்டோ அப்படிம்பாங்க, எல்லாம் ஷார்ட்டாக முடிப்பாங்க. கேட்டோ, இப்போ கேட்போமா? கேட்டோ. அப்போ என்ன, எவைகளை திங்க் பண்ணணும்னு கேட்டோம். கண்ணாடியில் முகத்தை பார்த்தோமா? எந்த கண்ணாடி? வசனமாகிய கண்ணாடியில் பார்த்தோம். இப்போ நம்ம முகம் தெரிஞ்சிருச்சா? தெரியலையா? குட்டி கூறா பவுடரை போட்டதுனால அழகாக இருப்போம்னு சொல்ல முடியாது. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆவிக்குரிய அழகு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு அதன்படி செய்யும்போது பாக்கியவானாக இருக்கிறோம். ஆமென். இல்லைன்னா வீணா போச்சுன்னா நமக்கு எது லாபம், எது வீண்? நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு, வேறு வழி இல்லை. லாபம் நமக்கு வேணும். அதன்படி நம்ம செய்யாமல் போனால் நம்முடைய தேவ பக்தி வேஸ்ட்டாக போச்சுனார். ஒருவர் இப்படி எழுதினார். நான் அதை உண்மையாகவே நான் அதை பாராட்டுறேன். ரொம்ப எனக்கு கொஞ்சம் பயமாகி போச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் போச்சு அவர் எழுதினது. நீங்கள் மனசில் வச்சுக்க முடியுமானால் கொஞ்சம் வச்சுக்கோங்க. எவ்ரி வேஸ்டட் சர்மன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுறேன் உங்களை. எவ்ரி வேஸ்டட் சர்மன் will come on the judgment day. அதை கொஞ்சம் யோசிக்க பார்த்தேன். இதில் என்ன ஒரு அர்த்தம் யோசிக்கலாமா அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பிரசங்கம் வருது. இது பிரசங்கம் தானே, வாயை திறந்த வார்த்தை வருதா, கர்த்தருடைய வார்த்தை வருதா? இதை வேஸ்ட் பண்ணவன் ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு வருமா? தப்ப முடியல. ஏன்னு கேட்டால் அன்னைக்கு ஒரு ஆலோசனை உங்களுக்குன்னு ஆண்டவர் சொல்ல காத்திருந்தார். அதை நீங்கள் என்ன செய்யலை? நீங்கள் கேட்கலை. கேட்டிருந்தா ஒருவேளை அதன்படி செய்கிறதுக்கு உங்களை என்ன செஞ்சுருப்பீங்க? ஒப்பு கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் கேட்காததுனால உங்கள் வாழ்க்கை அந்த ஆலோசனையின்படி செய்கிறதுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் வரல. இன்னொரு முறை அதே ஆலோசனை வருமாங்கிறது தெரியாது, சந்தேகம். அப்போ அந்த நேரத்தில்
அந்த பிரசங்கம் வேஸ்ட்டாக போச்சு. இட் இஸ் கால்ட் அ வேஸ்டட் செர்மன். நாட் இன் தி சைட் ஆஃப் காட், ஃபார் அஸ். நமக்கு அது வேஸ்ட் பண்ணுறோம். அது அங்கே வந்து நிற்கும். யூ ஹேவ் டு கிவ் அன் ஆன்சர். Man has to give an answer for every wasted sermon which he wasted it. இங்கே வர்றது ஏதோ வர்றதும் போகிறதுமான்னு நினைக்காதீங்க. இது லாபத்துக்காக தேவன் நம்மை வர வைக்கிறார். நம்முடைய லாபத்துக்காக தேவன் தம்முடைய சபைக்கு வர வைக்கிறார். அதை வேஸ்ட் பண்ணோன்னா அவருடைய ரிசோர்சஸ், எவ்ரி சர்மன் இஸ் காட்ஸ் ரிச் ரிசோர்ஸ். நம்பணும் முதல்ல. நான் அப்படி நம்புகிறேன். ஒவ்வொரு பிரசங்கமும், ஒவ்வொரு ஆலோசனையும், டாப்பிக்கும், டைட்டிலும் ஆண்டவருடைய பொக்கிஷம். அது ஆண்டவருடைய பொக்கிஷம். அந்த ரிச் பொக்கிஷத்தினாலே நம்மை போஷிக்கிறார், ஃபீட் பண்ணுகிறார். God is feeding us with a rich sermon, but we have wasted it. So we have to give an account for the rich resources of God. நான் அதை யோசித்து பார்த்தேன். ஆண்டவரே, எவ்வளோ உண்மைப்பா. ஒரு பிரசங்கம் வெளியில் வரணுன்னா ஒரு ஊழியக்காரன் எவ்வளோ பாடுபடுறான், அவனுக்குள்ளே எவ்வளோ மண்டையில் ஓடணும், அவன் எவ்வளோ ஜெபிப்பான். தேவனோடு கூட இருந்தால் ஒளிய இங்கேருந்து பிரசங்கங்கள் வராதே. அப்போ இந்த பிரசங்கம் வர்றதுக்கு முன்னால் அவனுடைய வாழ்க்கையை அவன் எப்படி வச்சுக்கணுன்ட்டு ஆசைப்படுவான். இதெல்லாம் இருக்குது. தான் சரியில்லாமல் இருக்கும்போது மற்றவனை சரியாகுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ அவனுடைய இருதயமே அவனை குற்றவாளி பார்க்கும். அப்போது ஒரு மனுஷன் எல்லாத்துக்குமே செத்து கித்து தன் சரீர சுகத்தையும் இழக்க வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் இருந்து இதுதான் மெயின் அப்படின்ட்டு கொண்டு வந்து வரும்போது, ஆவியானவர் அவனை பயன்படுத்தும் போது, ஆலோசனைகளை கொடுக்கும்போது ஒரு மனுஷன் தூங்கி கழிச்சிட்டான்னா காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கு ஆண்டவரை. அப்படி ஆயிரும். இட் இஸ் த மீனிங். ஆசீர்வாதம் எப்படி வரும்? உலகப்படியாக நம்ம மண்டையை வச்சு பெரிய ஆள் ஆயிக்கலாம். கொடுத்த மண்டையை திருப்பி தேவன் திருப்ப வாங்க மாட்டார். அதை வச்சு நம்ம பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்குள். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறான். அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் மறுபடியும் உங்களை பால் உண்கிறவர்களாகத்தானே பார்க்க வேண்டியிருக்குதுன்னா, குழந்தைகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வீணாக்க வேண்டாம், வீணாக்காதிருங்கள். முதல் வீணாக்குதல் சிந்தை, ரெண்டாவது வீணாக்குதல் வசனத்தை கேட்டு செய்யாமல் போகிறது. எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். கொஞ்சம்தான் உங்களுக்கு வசனங்களை கொடுத்தேன், இருந்தாலும் பாடமோ பெரிய பாடம், சரியான பாடம். அல்லேலூயா. கூட்டி கழிச்சு கடைசியில் எல்லாம் வேஸ்ட்டுன்னு ஆயிடுச்சுன்னா என்னலாம்? இதை மனசில் வச்சுக்கோங்க, இதை மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உன் முன் கிரியைகளை காட்டலாம், உன் பிந்தின கிரியைகள் அதிகம்னு சொல்கிற பாராட்டு. முந்தின கிரியைகளை காட்டிலும் பிந்தின கிரியைகள் அதிகம். ஹல்லேலூயா, அதிகம். ஐ bless you church. ப்ளீஸ் டோன்ட் லூஸ். வீண் போயிடுச்சுன்னு சொல்ல இடம் கொடுக்காதிருங்கள். God bless you. ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனம் உள்ளவை. கர்த்தர் சொன்னார், பிரயோஜனமானவைகளை போதிக்கிற கர்த்தர் நான். தயவு செய்து வீணாக்காதிருங்க. க்ளோரி டு காட். பவுலுடைய ஆசை, இத்தனை பாடுபட்டீங்களே, அந்த கிறிஸ்து கையிலையா போய் மாட்ட போகிறீங்கன்னு ரொம்ப போச்சு. ஆக ஜெபம் பண்ணுவோம், ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு பிரயோஜனமாக இருந்தது ஆண்டவரே அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்லுமானால், பிரயோஜனமானவைகளை போதிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள். பிரயோஜனமானவைகளை போதிக்கிற நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். ஆண்டவரே, ரெண்டே ரெண்டு காரியங்கள். சிந்தை வீணாக போகக்கூடாது. ரெண்டாவது, செய்கைகள் வீணாய் போகக்கூடாது. எப்படி நம்ம கிரியைகள் செய்ய முடியும்? கேட்டு அதன்படி நடந்தால் பாக்கியவானாய்
இருப்போம். இல்லாவிட்டால் வீணாய் போயிடுச்சுன்னு அர்த்தம். என் தேவனே, அப்பா, இன்னும் எத்தனையோ வீணான காரியங்கள் உண்டு, எங்களுக்கு அருள் செய்வீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாகாதப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இருப்பதாக. ஆமென்.